அடுத்ததாக நன்றி கீதா. அடுத்ததாக நமது கலைச்செல்வி மலேசியா அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். இந்த இரட்டையர்கள் பாடிய பாடல் சுருதி கலையாமல் சுவை கூட்டியது. மிக அருமை, வாழ்த்துக்கள். செல்வி அம்மா என்கிற கலைச்செல்வி அவர்கள் வரவே இல்லைன்னு தான் நேற்று நைட்டு வரணும் சொன்னாங்க. நேற்று நைட்டில் 12 மணிக்கு கூட அவள் வரவே இல்லைன்னு தான் சொன்னாங்க. ஆனாலும் காலையில் ஒரு சர்ப்ரைஸ் யாரும் எதிர்பாராதது. நான் எதிர்பார்க்கவே இல்லை கட்டாயமாக. நான் ஆனாலும் மலேசியாவிலேருந்து ஆனாலும் நம்மளை பார்க்குற ஆர்வத்தில் வந்திருக்காங்க. உடம்பு முடியல அவங்களுக்கு, கொஞ்சம் கால் வலி, அதனால தான் உட்காந்து பாடுறாங்க. எல்லோரும் கரகோஷம் எழுப்பி அவங்களே உற்சாகப்படுத்துவோம். கொடுங்க, நான் வச்சுக்கிறேன். பாடும் பறவைகள் தளத்தில் உள்ள அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் என்னுடைய அன்பான இனிய மதிய வணக்கம். இன்னைக்கு என்னுடைய தம்பி இறந்ததற்காகவும் மற்றும் சகோதரிகள் மறைந்ததற்காகவும் அவர்களுக்காக ஒரு காணிக்கை பாடல். இது எல்லோர் நினைவிலும் நிறைந்திருக்கும். அதாவது அந்த குடும்பத்தினர் சார்பில் உள்ளவர்களுக்கு எவ்வளவு பாதிப்பு இருக்கும், அது எல்லாருனாலையும் அந்த குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு மறக்க முடியாது. அதுக்காக இந்த பாடலை நான் உங்களுக்கு செலுத்துகிறேன். ஒன்றையே நினைத்திருந்து ஊருக்கே வாழ்ந்திருந்து உயிர் கொடுத்து உயிர் காக்கும் உத்தமர்கோராலயம் ஆலயம் ஒருவர் வாழும் ஆலயம் உருவமில்லாலயம் ஒருவர் வாழும் ஆலயம் உருவமில்லாலயம் நிலைத்து வாழும் ஆலயம் நெஞ்சில் ஓர் ஆலயம் நிலைத்து வாழும் ஆலயம் நெஞ்சில் ஓர் ஆலயம். கருணை தெய்வம் கைகள் நீட்டி அணைக்க தாவும் ஆலயம் காலமெல்லாம் திறந்து காணும் கதவில்லாத ஆலயம் பாசமென்னும் மலர்களாலே பூஜை செய்யும் ஆலயம் தியாகம் என்னும் ஒளியினாலே தீபம் ஏற்றும் ஆலயம் தீபம் ஏற்றும் ஆலயம் ஒருவர் வாழும் ஆலயம் உருவமில்லாலயம். நன்றி. அழக்கூடாது, அவர் இறந்து தெய்வம் மாதிரி இருக்காரு. ஆனால் நினைவுபடுத்தக்கூடாது, உங்களுக்கு எல்லாம் முடியாதுன்னு எனக்கு தெரியும். நீங்கள் ஒரு துள்ளல் பாட்டு பாட வேண்டியது தானே? இல்லை, எவ்வளோ அழகாக ஷாமலா வந்து பாடிட்டு போனாங்க. ஓகே. சொன்ன சொல்லை மறந்திடலாமோ? வா 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 உன் சுந்தர ரூபம் மறந்திட போமோ? வா 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 சொன்ன சொல்லை மறந்திடலாமோ? வா 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 உன் சுந்தர ரூபம் மறந்திட போமோ? வா 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 தண்டை ஒளி இசையை கேட்டதில்லையோ? வா 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 அந்த சத்தத்திலே போதை கொண்டதில்லையோ? வா 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 கெண்டை நிகர் வெளியை கண்டதில்லையோ? வா 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 கெண்டை நிகர் வெளியை கண்டதில்லையோ? வா 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 அந்த சிரிப்பிலே இன்பம் கொண்டதில்லையோ? அருகிலே வா
சொல்லை மறந்திடலாமோ? வா வா வா, உன் சுந்தர ரூபம் மறந்திட போமோ? வா வா வா, இதய வீணையை மீட்டி விட்டாயே. வா வா வா, அந்த இனிய நாதமின் உடலை வாட்டுதே. வா வா வா, புது புது அழகாய் போற்றுகிறாயே. வா வா வா, புது புது அழகாய் போற்றுகிறாயே. வா வா வா, புது மலரை வண்டு மறப்பதுண்டோ? அருகிலே வா வா, மதுமலரை வண்டு மறப்பதுண்டோ? அருகிலே வா வா, சொன்ன சொல்லும் மறந்திடலாமோ? வா வா வா, உன் சுந்தர ரூபம் மறந்திட போமோ? வா வா வா. வணக்கம். அடுத்ததாக சகுந்தலா அம்மா அவர்களை பாட அழைக்கிறேன். பாடும் பாசப்பறவைகள் சந்திப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் வணக்கம். முதலில் முகம் தெரியாத அன்பு சாருக்கு நன்றி கலந்த வணக்கம். பல நாடுகளிலிருந்து பல பறவைகள் பறந்து வந்து இன்று ஒரு குடும்பமாக ஒருங்கிணைய அனுமதி தந்து அதற்கு காரணமாக இருந்த அன்பு சாருக்கு நமது அன்பு கலந்த நன்றி. அடுத்து மீனாமா மணியண்ணனுக்கு நன்றி. மீனாமாவை பற்றி பேச நிறைய இருந்தாலும் நேரத்தின் காரணமாக சுருக்கமாக தான் பேசுகிறேன். எனக்கு என்னவோ அவர்களின் நிறைய நேரத்தை வந்து பாடும் பாசப்பறவைகள் தளத்திற்காகவே வாழ்வது போல் தோன்றுகிறது. ஏனெனில் இரவு 11:30 மணி தளத்தில் இருப்பதை நான் பார்த்திருக்கிறேன். அதிகாலையிலும் பாடல் போட ஆரம்பித்து விடுவார்கள். இதில் சாங் ஆஃப் த டேக்கு கப்பு வேற கொடுத்துருவாங்க எல்லாருக்குமே. பகல் மாலை இருக்கு எல்லாத்துக்கும் கமெண்ட்ஸ் வேற கொடுக்குறாங்க. அது இல்லாமல் ஃபேமிலியில் யாராக இருந்தாலும் சரி, நம் தளத்தில் உள்ள அனைவருக்குமே திருமணமாக இருக்கட்டும், பிறந்த நாள் என்றாலும் சரி வாழ்த்து போட்டு விடுவார்கள். நான் மீனாமாவை தளத்தில் பார்க்கும்போது நிறைய ஆச்சரியப்படுவேன். இதற்காக அவர்களை தியாக இனியாள் என அழைக்கலாம் என ஆசைப்படுகிறேன். தியாக இனியாள், இதை பற்றி உங்கள் கருத்தெல்லாம் என்ன, எப்படி இருக்கு? ஆமோதிக்கிறீங்களா? இந்த பட்டம் மீனாமாவுக்கு பொருந்தும் தானே? அதே போல் இந்த நிகழ்ச்சி நடைபெற எத்தனை மாதங்கள் யோசித்து செயல்பட்டிருப்பார்கள். மீனாவுக்கு உறுதுணையாக இருந்த அனைவருக்கும் நன்றிகள் பல பல. பாடும் பாச பறவைகள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு நம் தளத்தில் உடல் வேதனையில் இருந்தது போக கூட ஜாலியாக ஏதாவது கலாய்த்து கொண்டு இதற்காகவே மறுபிறவி எடுத்து வந்த ராணியம்மா மற்றும் வெளியூர் பறவைகள் அனைவருக்கும் அன்பு கலந்த நன்றி. வணக்கம். வணக்கம் 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 வணக்கம். பலமுறை சொன்னேன் சபையினர் முன்னே, தமிழ் மகள் கண்ணே. வணக்கம் பலமுறை சொன்னேன் சபையினர் முன்னே, தமிழ் மகள் கண்ணே. கொண்ட பண்பாடு மறவாத பெண்மை, இன்பத்தின் நாட்டில் வழிகாட்டும் என்மை. வணக்கம் பலமுறை சொன்னேன் சபையினர் முன்னே, தமிழ் மகள் பின்னே. மேலை நாடெங்கும் விஞ்ஞான கலைகள், இங்கு விளையாடும் அலங்கார நிலைகள். மேலை நாடெங்கும் விஞ்ஞான கலைகள், இங்கு விளையாடும் அலங்கார நிலைகள். அங்கு பெண்ணில்லை பேசும் கண்ணில்லை, அங்கு பெண்ணில்லை பேசும் கண்ணில்லை. என்ன அலங்கோலமோ, என்ன புதுமோகமோ. வணக்கம் பலமுறை சொன்னேன் சபையினர் முன்னே, தமிழ் மகள் கண்ணே. வண்ண திலகங்கள் ஒளி வீசும் முகங்கள், எங்கள் திருநாட்டு குலமாதர் நலங்கள்.
அன்பு தெய்வங்கள் இன்ப செல்வங்கள், அன்பு தெய்வங்கள் இன்ப செல்வங்கள் ஆடும் கலையாகுமோ, பாடும் தமிழாகுமோ. வணக்கம் பலமுறை சொன்னேன் சபையினர் முன்னே, தமிழ் மகள் கண்ணே. அன்னை தாய்ப்பாலை பிள்ளைக்கு கொடுத்து, அன்பு தாலாட்டு பாட்டொன்று படித்து, அன்னை தாய்ப்பாலை பிள்ளைக்கு கொடுத்து, அன்பு தாலாட்டு பாட்டொன்று படித்து, காணும் அழகென்ன தேடும் சுகமென்ன, காணும் அழகென்ன தேடும் சுகமென்ன, சொல்ல மொழி இல்லையோ, பேச வழி இல்லையோ. வணக்கம் பலமுறை சொன்னேன் சபையினர் முன்னே, தமிழ் மகள் கண்ணே. கொண்ட பண்பாடு மறவாத பெண்மை, இன்பத்தின் நாட்டின் வழிகாக்கும் என்மை. வணக்கம் பலமுறை சொன்னேன் சபையினர் முன்னே, தமிழ் மகள் கண்ணே. அடுத்ததாக சுகுணா அம்மா அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். ஒரு நிமிஷம். திருமதி சகுந்தலா அம்மா மிக அழகாக பாடக்கூடியவர். தினமும் ரொட்டீனாக 3 பாட்டோ 2 பாட்டோ 1 பாட்டோ தளத்தில் வந்து அவரோட பங்களிப்பை கரெக்டாக கொடுத்துருவார். ஆனாலும் அனைவரையும் மதிக்கக்கூடிய நல்ல பண்புள்ள ஒரு என்ன சொல்லலாம், பெண்மணி அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அருமையான பாடலுக்கு சொந்தக்காரர். நீங்களும் எங்கள் தளத்தில் வந்து நீங்கள் இன்னொன்று சொல்ல மறந்து விட்டா, எல்லாரும் பல தளத்தில் இருக்கீங்க, நான் மட்டும்தான் அந்த ஒரு தளத்தில் இருக்கேன். அதனால தான் என்னோட பங்களிப்பு பங்களிப்பு எல்லாமே இந்த தளத்தில் இருக்கிறதுக்கு காரணமே இதை. நான் 18 மணி நேரம் அழைப்பேன்னு சொன்னீங்கல்ல, அதுக்கு அதான் காரணம். எல்லாரையும் மதிக்கணும் இல்லைம்மா. நம்ம பாடுறாங்க இந்த தளத்துக்காக பாடுறாங்கன்னு சொன்னால் ஒரு ஸ்டிக்கரோ ஒரு ஸ்மைலியை பொறுத்தவரை ரொம்ப ஒரு இந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் தான் ஆகும். அதை வந்து நான் கரெக்டாக செஞ்சணும்னு நினைப்பேன் எப்போதுமே. அதுதான் நான் பாராட்டியிருக்காங்க. நன்றி உங்களுக்கு. இவங்களுடைய என்ன பட்டம் கொடுத்துருக்கோம் அம்மாவுக்கு? என்ன பட்டம் கொடுத்துருக்கோம்? தியாக இனியால். தியாக இனியால் அவங்க நிறைய தியாகம் பண்ணிட்டு. அடுத்ததாக சுகுணா அம்மா அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். கொஞ்சம் வீட்டிலனா உட்காந்துட்டு நான் பாட்டு பாடிட்டுருப்பேன். ஆனால் இங்கே கொஞ்சம் இந்த சபை நடக்குங்கிறதே எனக்கு எப்பயுமே இருக்குது. அது ஆனால் டீச்சர் தான் லெசன் எடுப்பேன். அது பிள்ளைங்களா சரியாக போச்சு. ஆனால் இங்கே கொஞ்சம் வந்து பிழை இருப்பேன்னு மன்னிக்கணும். தேங்க்யூ. இந்த பாடல் தை பிறந்தால் வழி பிறக்குங்கிற படத்தில் 1958ஆம் வருடம் இந்த படம் வந்திருக்கு. அது அப்போது நான் பிறந்தது 50, இப்போ எனக்கு 74 முடிஞ்சு 75 ரன்னிங். நன்றிங்க. அதனால் அந்த சிறு வயசில் கேட்ட பாடல் இப்போ எனக்கு மனசில் ஆழமாக பதிஞ்சிருக்கு. தேங்க்யூ. மண்ணுக்கு மரம் பாரமா, மரத்துக்கு இலை பாரமா, கொடிக்கு காய் பாரமா, பெற்றெடுத்த குழந்தை தாய்க்கு பாரமா. மண்ணுக்கு மரம் பாரமா, மரத்துக்கு இலை பாரமா, கொடிக்கு காய் பாரமா, பெற்றெடுத்த குழந்தை தாய்க்கு பாரமா. வாடிய நாளெல்லாம் வருந்தி வருந்தி தவம் இருந்து தேடிய நாள் தந்தி செல்வமாய் வந்தவளே. வாடிய நாளெல்லாம் வருந்தி வருந்தி தவம் இருந்து தேடிய நாள் தன்னில் செல்வமாய் வந்தவளே. மலடி மலடி என்று வையகத்தார் ஏசாமல், மலடி மலடி என்று வையகத்தார் ஏசாமல், தாயார பெருமைகள் மனம் குளிர தந்தவளே. தாயார பெருமைகள் மனம் குளிர தந்தவளே. கொடிக்கு காய் பாரமா, பெற்றெடுத்த
அழுதாரும் புதிரும் அண்ணாண்டால் பொன்னுதிரும் அழுதாரும் புதிரும் அண்ணாண்டால் பொன்னுதிரும் சிரித்தால் முத்துதிரும் வாய் திறந்தா தேன் செய்தரும் பிள்ளையை பெற்றுவிட்டால் போதுமா பேணி வளர்க்க வேணும் தெரியுமா பிள்ளையை பெற்றுவிட்டால் போதுமா பேணி வளர்க்க வேணும் தெரியுமா அல்லலை கண்டு மனசு அஞ்சுமா குழந்தை அழுவதை கேட்டு மனசு மிஞ்சுமா அல்லலை கண்டு மனசு அஞ்சுமா குழந்தை அழுவதை கேட்டு மனசு மிஞ்சுமா மண்ணுக்கு மரம் பாரம்மா மரத்துக்கு இலை பாரம்மா கொடிக்கு காய் பாரமா பெற்றெடுத்த குழந்தை தாய்க்கு பாரமா பெற்றெடுத்த குழந்தை தாய்க்கு பாரமா. நன்றி, வணக்கம். திருமதி சுகுணாம்மா அவர்கள் வயதுதான் 75. அவர் பாடல் என்றும் இளமை. ஆனால் குழந்தை பாட்டு தான் ரொம்ப நிறைய பாடுவாங்க. நம்ம குழந்தை பாட்டு போட்டால் போதும். முதல்ல ஓய்வு பெற்ற மிகச்சிறந்த தமிழாசிரியை. ஆமாம், வந்து நிறைய பாடல்கள் பாடுவாங்க. யாரும் வந்து அவங்கள பாராட்டணும்னு நினைக்கவே மாட்டாங்க. நான் எப்போ வந்து பாராட்டினாலும் உடனே வந்து ஒரு நன்றி சொல்லிடுவாங்க. எனக்கு நன்றி சொல்லாதீங்கன்னு சொன்னால் கேட்க மாட்டாங்க. அப்புறம் தேங்க்ஸ் மீனாம்மா, தேங்க்ஸ் ரேவதி தான் நான் தேங்க்ஸ் சொல்லணும்பாங்க. அவங்க தான் வந்து சேர்த்து விட்டாங்கன்னு சொல்லி. எனக்கு உண்மையிலேயே ஒரு நல்ல வழிகாட்டி, ஒரு நல்ல என்ன சொல்கிறதுன்னு சொல்லலை. எனக்கு பெறாத பொண்ணு ரேவதி. அந்த ரேவதி மூலமாக தான் எனக்கு மீனாம்மா அறிமுகமானாங்க. அது உடற்பிறவா சகோதரி அவர்கள். அதனால் உண்மையிலேயே இன்னைக்கு நான் உங்கள் முன்னாடி நிற்கிறேன்னா அதுக்கு முக்கிய காரணமே ரேவதி தான். அதனால் அதை மறக்கவே முடியாது. பெறாத பெண்கள் இங்கே நிறைய பேர் இருக்காங்க. எனக்கு அது கடவுள் கொடுத்த வரப்பிரசாதம். எனக்கு உண்மையிலேயே ரொம்ப பெருமையாக சந்தோஷமாக இருக்குது. ஆனால் கொஞ்சம் சபை நடக்கும் எனக்கு எப்பயுமே இருக்குது. அது ஸ்கூலில் எனக்கு தெரியல. பிள்ளைங்கள ஐக்கியமாய்ப்பட்டு இன்னொன்று முக்கியமாக இந்த மெமரி போயம்ஸ்லாம் கவர்மெண்ட் பாய்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் தமிழ் பண்ணிட்டு ஒர்க் பண்ணேன். எப்பயுமே பிள்ளைங்களுக்கு இந்த மெமரி போயம்ஸ் எல்லாம் நானே சொந்தமாக ராகம் போட்டு தான் பிள்ளைங்களுக்கு பாடி சொல்லி கொடுப்பேன். ஈஸியாக அவங்க படிச்சுடுவாங்க. ஆனால் இப்போது அந்த மாதிரி இருந்ததுன்னா, ஆனால் இந்த ஸ்டேஜ்னா மட்டும் அந்த கொஞ்சம் பயம் இருக்குது. அது இயற்கையாக வந்துடுது என்ன அறியாமல். அதனால தான் கொஞ்சம் சபை நடக்கும். தானே உண்மையிலேயே எப்படி எனக்கு சொல்கிறதுன்னு தெரியல. எத்தனை பிள்ளைங்களை பயமுறுத்திருப்பீங்க? இல்லை உண்மையா அம்மானா அதாவது கண்டிப்பும் இருக்கும், பயமும் இருக்கும். அப்படியே அம்மா வராங்கடா அப்படின்னு அவன் ஒளிவான். சாராலேயே அடக்க முடியாது. அம்மா என்னால் பார்த்துக்க முடியலம்மா, நீங்கள் பார்த்துக்கோங்கம்மாங்க. எங்கெங்கேயோ உட்காந்துருப்பாங்க கும்பலாக. அத்தனையும் பிடிச்சி இழுத்துட்டு வந்து என் முன்னாடி தான் உட்கார வைப்பேன். அதுவும் போகும்போது சிக்னல் காட்டிடுவாங்க. அவன் டே அம்மா வராங்கடான்னா அந்த கிளாஸ்குள்ளார போகும்போது தடாப்படான்னு ஓடி எங்கெங்கேயோ ஒளிவா. அப்பையும் பிடிச்சிட்டு நான் ஒன்றையில் ஒரு கையை பிடிச்சிட்டு இப்படி ஷோல்டரில் தான் தட்டுவேன். அது என்கிட்ட நான் கிளாஸ் எடுக்கும்பொழுது அப்படியே பார்த்துட்ருப்பா. ஒரு பையன் சிரிப்பா, ஏன்டா சிரிக்கிற அப்படின்னா, ஒரு அம்மா எப்படியெல்லாம் இருக்கணும் நான் நினச்சேன். அந்த மாதிரியெல்லாம் நீங்கள் இருக்கீங்கம்மா அப்படின்னா. உண்மையிலே இன்றைக்கும் என்கிட்ட படித்த பிள்ளைங்க இன்னைக்கு பையன் ரோஹித், அப்புறம் நிறைய பேர் எல்லாம் டாக்டர்ஸ் இருக்காங்க, நல்ல ஒரு பொசிஷனில் இருக்காங்க. அது நினைக்கும் பொழுது இருக்குது. அதே மாதிரி ஸ்டேட் லெவலில் நான் கோல்டு காயினும் வாங்கியிருக்கேன். என்னுடைய சப்ஜெக்டில் எல்லாமே கடவுள் கொடுத்த வர பிரசாதம். எனக்கு அமைந்த 2, ஒரு பெண் ஒரு ஆண். பெண் வந்து ஜட்ஜாக இருக்கா, சப்ஜட்ஜாக திண்டுக்கல்ல. பையன் இன்ஃபோசிஸ் கம்பெனியில் மேனேஜராக இருக்கான். 2 கடவுள் உள்ளால் நல்லா இருக்காங்க.
ஆனால் இப்போது சந்தோஷம் அவங்க இந்திராணி அம்மா இல்லாத நினச்சி எப்படி வருத்தப்படுறாங்களோ அது மாதிரி என் கணவர் பிறந்து 4 வருடங்கள் முடிந்து இது 5வது வருடம் நடக்கின்றது. அந்த வேதனையும் வலியும் எப்படி இருக்கும்னு எல்லாரும் புரிஞ்சுக்க முடியும். உண்மையிலேயே வேண்டவே வேண்டாம் நினைக்கிறாங்க. ஆண் இல்லைன்னா பெண் இல்லைன்னா கணவன் இல்லைன்னா மனைவி எப்படி வேணாலும் சமாளிச்சுக்குவாங்க. நிச்சயமாக கிடையாது. கணவனுக்கு இழந்து பெண் இழந்தா, மனைவி இழந்தா கணவன் என்ன வேதனைப்படுவாரோ அதை விட பல மடங்கு பெண் அனுபவிப்பா. ஏன்னா அந்த லைஃப் பார்ட்னருங்கிறது இல்லாமல் போயிடுது. அது உண்மையிலேயே எனக்கு ஆனால் எப்படி என்னுடைய கணவரும் மெடிக்கல் டிபார்ட்மெண்ட், அவர் டெல்லி டெப்டேஷனில் போய் இருந்துட்டு வந்தார். அதாவது நல்ல ஃபேமிலி, பிறந்த வீடு புகுந்த வீடு எல்லாமே எனக்கு நல்லதாக அமைஞ்சது. அதே மாதிரி இந்த வயசான காலத்துலேயும் ஒரு நல்ல குடும்பம் அமைஞ்சது. நான் நினச்சி ஆண்டவனுக்கு நன்றி சொல்கிறேன். தேங்க்யூ சாமட், தேங்க்யூ. சுகுணாம்மா அவங்க பொண்ணு பையன்லாம் உடம்பு முடியாத நிலைமையில் போக வேணான்னு மறுத்தோம். நமக்காக நம்மளை எல்லாரையும் பார்க்கணுன்ற ஒரு ஆசைக்காக நான் போய் தான் தீருவேன். சின்ன குழந்தை எப்படி அம்மாட்ட அடம் பிடிக்கும், அதே மாதிரி நான் போய் தான் ஆவேன். எனக்கு ஒரு துணையாக ஒரு அம்மாவை கூட்டிகிட்டேன்னு சொல்லிட்டு நம்ம இத்தனை பேர்த்தையும் பார்க்குறதுக்கு வந்திருக்காங்க. அவங்களுக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் நம்ம எல்லாருமே தரோம். ஒரு குழந்தை மாதிரி அவங்க உண்மையாலுமே மெதுவாக படுவாங்க. மீனாம்மா, என்ன மீனாம்மா, கீதா நல்லா இருக்கியா, ரேவதி, அப்படி தான் அவங்க பேசுவாங்க. பேசுகிற போதே ஒரு குழந்தையோட மொழி தான் அவங்களோட இதில் தெரியும். அம்மா அவங்களுக்கு ஒரே வடிகால் நம்ம பாடும் பறவைகள் தளம்தான். அவ்வளோ ஒரு பாடல்களையும் நான் அருமையாக பாடுவாங்க. ஒரு பெரிய பலத்தை கரகோஷம் அம்மாவுக்கு கொடுக்கலாம் நம்ம. அடுத்ததாக நாம் எல்லோரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் மலேசியாவிலிருந்து பறந்து வந்த அந்த பைங்கிளி இதோ பாட வருகிறாள். அனைவருக்கும் வணக்கம். ஹாய், ஐம் ஃப்ரம் மலேசியா. இந்த பாடல் போன வருஷம் நானும் தேவி அம்மாவும் ரொம்ப இந்த சந்திப்பை பற்றி பேசினோம். அவங்களாலேயும் வர முடியல, என்னாலேயும் வர முடியல. என்னோட நிலைமை அப்படி இருந்துச்சு, அவங்களோட நிலைமை அப்படி இருந்துச்சு. ஆனால் சொன்னாங்க இந்த வருஷம் கண்டிப்பாக நம்ம 2 பேரும் வருவோம், இந்த பாடலை நீங்கள் அங்கே பாடணும். நான் அபிநயம் அபிநயம் போடாமல் பாட தெரியாது, பாடவும் முடியாது. அதனால் இது தேவி அம்மாக்காக அவங்க பாட சொன்ன பாடல். சிட்டுக்குருவி முத்தம் கொடுத்து சேர்ந்திட கண்டேனே, செவ்வானம் கடலினிலே கலந்திட கண்டேனே. சிட்டுக்குருவி முத்தம் கொடுத்து சேர்ந்திட கண்டேனே, செவ்வானம் கடலினிலே கலந்திட கண்டேனே. முட்டு விரிந்த மலரினிலே வண்டு மூழ்கிட கண்டேனே, மூங்கிலே காற்று மோதிட கண்டேனே. ஹோய், சிட்டுக்குருவி முத்தம் கொடுத்து சேர்ந்திட கண்டேனே, செவ்வானம் கடலினிலே கலந்திட கண்டேனே. ஆ ஆ ஆ பறந்து செல்ல நினைத்து விட்டேன், எதுக்கும் சிறகில்லையே. பழக வந்தேன், தழுவ வந்தேன், பறவை துணை இல்லையே. பறந்து செல்ல நினைத்து விட்டேன், எதுக்கும் சிறகில்லையே. பழக வந்தேன், தழுவ வந்தேன், பறவை துணை இல்லையே. எடுத்து சொல்ல மனமிருந்தும் வார்த்தை வரவில்லையே. என்னென்னவோ நினைவிருந்தும் நாணம் விடவில்லையே. சிட்டுக்குருவி முத்தம் கொடுத்து சேர்ந்திட கண்டேனே, செவ்வானம் கடலினிலே
கலந்திட கண்டேனே. ஆ ஆ, ஆ, ஒரு பொழுது மலராக கொடியில் இருந்தேன் நான். ஒரு தடவை தேன் கொடுத்து மடியில் விழுந்தேன் நான். இரவினிலே தனிமையிலே என்னை மறந்தேனா. இளமை தரும் சுகத்திலே கண்ணம் சிவந்தேனா. சிட்டுக்குருவி முத்தம் கொடுத்து சேர்ந்திட கண்டேனே. செவ்வானம் கடலினிலே கலந்திட கண்டேனே. முட்டி விரிந்த மலரினிலே வண்டு மூழ்கிட கண்டேனே. மூங்கிலே காற்று வந்து மோதிட கண்டேனே. I love you so much. அனைவருக்கும் வணக்கம். எனக்கு 4 சகோதரிகள். ராணியோட செத்து 5வது சகோதரி. ஆனாலும் வந்து ரொம்ப ஆர்ப்பாட்டம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தாங்க. வாழை சுட்டிட்டு தான் வரணும்னு சொன்னேன். ஆனாலும் கேட்க மாட்டேன்ட்டாங்க. காலையிலேருந்து அபிநயத்தோடு பாடுவேன்னு சொன்னாங்க. பாடினாங்களா? இப்போ நம்மளுக்கு யாருக்காவது பாட தெரிஞ்சுது அது மாதிரி? அது மாதிரி என்னுடைய தோழி மறுபிறவி எடுத்து வந்திருக்காங்க. 4வது ஸ்டேஜ் கேன்சர். யார் தப்பிச்சதா எனக்கு தெரியல. நான் படித்த வரையிலும் வந்திருக்காங்கன்னு சொன்னாக்க நம்மளுக்காக தான். நம்மளோட அன்பு நம்மளோட அன்பு வந்து அவங்கள ரொம்ப காப்பாற்றிருக்கு. அப்படி தான் நான் சொல்லுவேன். நம்மளோட பிரார்த்தனை, அவங்க செஞ்ச நல்ல நல்ல காரியங்கள், நல்ல மனசு எல்லாமே நிறைய இருந்ததுனால உயிர் பிழைத்து நம்மிடையே வந்திருக்காங்க. இனி ஒவ்வொரு வருடமும் எங்களுக்கு இதுபோல் வந்து ஆதரவு கொடுத்து ஆர்ப்பாட்டம் செய்து எங்களை மகிழ்விக்க வேண்டுகிறேன். பழம் மரத்தில் காய்க்குது. இங்கேருந்து செடி பிடிங்கிட்டு போய் நட்டு வைக்கிறேன். அது பெருசாகி பூத்து குலுங்கி காய்த்து கடிந்த பிறகு பறிச்சு எடுத்துட்டு வர. அடுத்த வருஷம் கண்டிப்பாக சந்திப்போம். சரியா? அதான் நீ தங்கச்சி இவங்க. அதான் சொல்கிறத பற்றிலாம் பண்ணாதீங்க. என்ன அம்பானியா? அச்சோ, மாலத்தி அம்பானியை பற்றி நல்லதாக சொல்லுங்க கொஞ்சம். நான் எப்படி நல்ல பிள்ளை. ராணிமா ரொம்ப அருமையா பண்ணாங்க. நல்ல ஒவ்வொரு சொல்லும் நல்ல உச்சரிப்பு, தெளிவான முழுமையான உச்சரிப்போடு இசை குறையாம நம்ம எல்லாம் மகிழ்வித்து நளினமாக நடனம் ஆடினார்கள். வாழ்த்துக்கள். வாழ்க்கை. ராணி நம்ம நாட்டாம ரொம்ப 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 சாதுவான சின்ன பொண்ணு. 25 வயசு பொண்ணு. அதுக்கு மேலே ஆகவே ஆகலை உங்களுக்கு. என்றும் 25 வயசு உள்ள இளமையான பொண்ணு. ஆனால் 30 வயசுல பையன் இருக்கா, மருமக இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு என்றைக்கும் 25 வயசு தான். நம்ம மனசாத இளமையாக தான் இருக்கணும். நம்ம அப்புறம் அந்த ராணி வந்து எல்லாரையும் சிரிக்க சிரிக்க அந்த கான்வர்சேஷன் 2 பேருக்கும், நம்ம மீனாட்சிக்கும் ராணிக்கும் வந்து போட்டி வரும். பேசிக்கிட்டே இருப்பாங்க. அதை கேட்க 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 எல்லாருக்கும் சிரிப்பு வரும். அவ்வளோ சிரிக்க பேசிக்கிட்டே இருப்பாங்க. அதை கேட்கலாம். அத்தனை பேரும் அதை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி சிரிக்க பேசுவாங்க. அதே போல் அவங்க வந்து ரொம்ப இந்த சொன்ன மாதிரி இந்த நோயின் எல்லைக்கே போய் மீண்டு வந்த ராணி. அந்த ராணின்னு பேர் வச்சாலே அதில் ஒரு கம்பீரம் இருக்கும். அதனால் அந்த ராணியை பற்றி ஒரு சின்ன 2 வரி பாடுறேன்னா, அது இந்த அதை தவிர வந்து இந்த நோய் வரத்துக்கு முன்னாடிலாம் நமக்கு ஏதாவது ஒரு நோய் வந்ததுன்னு நம்ம சாதாரணமாக பேசினோன்னா உடனே அதுக்கு சின்ன மருத்துவ குறிப்பு கொடுப்பாங்க. இப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்கன்ட்டு. யாராவது மனசு தோர்ந்து போய் ஏதாவது பேசினாக்க இந்த மாதிரி பேசக்கூடாது. அது தப்பு. எப்போ நம்ம வந்து கம்பீரமாக பேசணும். இது மாதிரி சோர்ந்து போய் பேசக்கூடாது, வருத்தப்பட்டு பேசவே கூடாது அப்படியே உடனே அட்வைஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு மன துணிச்சல் இருந்ததுனால தான் இப்போ ஏற்பட்ட ஒரு பெரிய ஒரு நோயிலிருந்து மீண்டு வந்திருக்காங்கன்னா அது சாதாரண ஒரு விஷயம் இல்லை. அவங்க பாட்டு ராணி செல்வ ராணி மலேசிய ராணி பாடும் பறவை தளத்தின் மூலம் பழக வந்த ராணி. ராணி செல்வ ராணி மலேசிய ராணி பாடும் பறவை தளத்தின் மூலம் பழக வந்த ராணி. சிரிக்க சிரிக்க பேசி நம்மை மகிழ வைக்கும் ராணி. சிரிக்க சிரிக்க பேசி நம்மை மகிழ வைக்கும் ராணி. சிந்தனையை தூண்டும் நல்ல கருத்து கூறும் ராணி. துயரத்தின் எல்லைக்கே சென்று வந்த ராணி.
துணிச்சலுடன் வெற்றி கொண்ட வீர மங்கை ராணி, ராணி செல்வ ராணி, மலேசிய ராணி. பாடும் பறவை தளத்தின் மூலம் பழக வந்த ராணி. ஒரு சில வரிகள் உட்காருங்க. நானும் இன்னும் மொதல் உட்காருங்க, அப்புறம் நானும் நீயும் ஒரு சில வரிகள். 1000 ஆண்டுகள் 1000 பிறவிகள் பூமியில் பிறந்திட வேண்டுகிறேன். அத்தனை பிறப்பிலும் இத்தனை உறவும், அத்தனை பிறப்பிலும் இத்தனை உறவும் அருகினில் இருந்திட வேண்டுகிறேன். என் அருகினில் இருந்திட வேண்டுகிறேன். தாயாயிருக்க வேண்டுகிறேன். இதே தங்க குழந்தைகள் வேண்டுகிறேன். செய்போல் இருக்கும் எனது அப்பா, செய்போல் இருக்கும் எனது அக்கா கூட பிறந்திட வேண்டுகிறேன். 1000 ஆண்டுகள் 1000 பிறவிகள் பூமியில் பிறந்திட வேண்டுகிறேன். அத்தனை பிறப்பிலும் இத்தனை உறவும் அருகினில் இருந்திட வேண்டுகிறேன். என் அருகினில் இருந்திட வேண்டுகிறேன். இப்ப தோன்றிய வரிகள் நமது தளத்தின் இளவரசின் கூட, பாடல்களின் இளவரசின் கூட சொல்லலாம் மாலதியை. அந்த இந்த மாதிரி வரிகள் போட்டு அங்கே எழுதிட்டு வந்து பாடுவாங்க, நான் எதிர்பார்க்கவே இல்லை. எல்லாரும் பாட்டையும் தூக்கி சாப்பிட்டீங்க நீங்கள். ஆனாலும் எல்லாரையும் பாராட்டி இது பண்ணது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நன்றி மாலதி. தலைமை ஆசிரியர் என்பதை மீண்டும் நிரூபித்து விட்டார். அடுத்ததாக அடியனுக்கு ஒரு பாடல், எனக்கு தெரிந்ததை ஏதோ பாடுகிறேன். ஆனந்தத்தின் காற்று தாலாட்டுதே, ஆனந்தத்தின் காற்று தாலாட்டுதே, அலைபாயுதே மனம் ஏங்குதே ஆசை காதலிலே. ஆனந்தத்தின் காற்று தாலாட்டுதே, மான்கள் தேடும் பூவை அவளும் தேவி சகுந்தலையோ, மோகவீனை தன்னை மீட்டி பாடும் பாவலனோ, தேவலோக இந்திர சபையில் ஆடும் ஊர்வசியோ, ஆடும் ஊர்வசியோ. ஆனந்தத்தின் காற்று தாலாட்டுது, அலைவாயுதே மனம் ஏங்குதே ஆசை காதலிலே. ஆனந்தத்தின் காற்று தாலாட்டுதே, மார்பில் சூடும் சந்தன மன்னர் போல் மங்கை நான் வரவோ, போதை ஊட்டும் திராட்சை மதுவை தேகம் பூச்சரமோ, பார்வையாவும் காதல் நோயை தீர்க்கும் மந்திரமோ. ஆனந்தத்தின் காற்று தாலாட்டுதே, அலைவாயுதே மனம் ஏங்குதே ஆசை காதலிலே. ஆனந்தத்தின் காற்று தாலாட்டுதே. ராணியும் என்பிஎஸ் சாரும் படுத்துகிற பாட்டில் அடுத்த தடவை அன்பு சார் வந்து நம்மளுக்கு பர்மிஷன் கொடுப்பாரான்னு தெரியல. அது எங்க இந்த ஆட்டத்துக்கா என்ன அவர் என்ன சொன்னாரு, ஆர்ப்பாட்டம் இல்லாமல் அழகாக நடத்திட்டு இல்லை இல்லை அவர் வந்து போன தடவை ஒரு டான்ஸ் கூட யாருக்கும் கிடையாது. இந்த என்ன அடுத்த தடவை நான் பர்மிஷன் ரொம்ப சிரமப்பட்டு வாங்குறப்ப இருக்கும், நீங்கள் கேட்பீங்க. சரி, அடுத்ததாக திரு குணசேகரன் அவர்களை பாட அன்புடன் அழைக்கிறேன். அனைவருக்கும் என் இதயமணிந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு ஒரு அபிராமி அந்தாதி பாடுகிறேன். கலையாத கல்வியும் குறையாத வயதும்
கன்றாத இளமையும் குன்றாத வளமையும் கழுப்பிணி இல்லாத உடலும் சலியாத மனமும் அன்பு அகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாளாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் மாறாத கொடையும் தொலையாத நிதியமும் கோணாத கோளும் ஒரு துன்பமில்லாத வாழ்வும் உயனின் பாதத்தில் அன்பும் உதவி பெரிய தொண்டரோடு கூட்டுகண்டா அலையாளி அரிதுயிலும் மாயனது தங்கையே ஆதிக்கடவூரின் வாழ்வே அலையாளி அரிதுயிலும் மாயனது தங்கையே ஆதிக்கடவூரின் வாழ்வே அமுதேசன் ஒரு பாகமகளாத சுகபாணி அருள்வாய் நீ அபிராமியே அமுதீசன் ஒரு பாகமகளாத சுகபாணி அருள்வாய் நீ அபிராமியே தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறிய மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா குணம் தரும் நல்லவை எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே அபிராமி கடைக்கண்களே. இந்த கணீர் குரலுக்கு சொந்தக்காரர் யாரென்று சில பேருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். நம்ம மணியம்மாவோட அண்ணன் பையன், மனோன்மணி அம்மாவோட அண்ணன் பையன், தேன்மொழியோட மாமா, இவரோட சகோதரர் ஞானசேகரன். அவர் இன்றைக்கி வரல, மணியம்மா உடம்பு சரியில்லை வரல. அதனால் அவங்களுக்கு கொடுக்க வேண்டியது எல்லாமே சார்கிட்ட கொடுத்து நாங்கள் பெருமைப்படுத்துவோம். இங்கே இந்த தருணத்தில் நான் சொல்லிக்க விரும்புகிறேன். ரொம்ப நன்றி. உங்களுக்கு மைக்கே வேண்டியில்லை, ஆனாலும் நீங்கள் மைக்கை கவனிச்சு தான் பண்ணீங்க, கவனிச்ச அருமையாக பண்ணீங்க. ரொம்ப நன்றி. திருக்கடவுரில் அபிராமி அந்தாதி அதை மாலை நேரங்களில் சீர்காழியுடைய கணீர் என்ற குரல் ஒலித்து கொண்டு இருக்கும். நம்ம தூரத்திலிருந்து போயிட்டே இருப்போம். அவனும் மனதை தொட்டது. அதே போன்ற நண்பர் மிகச் சிறப்பாக அருமையாக அந்த கணீர் என்ற குரலில் பிசிறு இல்லாமல் பாடி சிறப்பு செய்தார்கள். பாடும் பறவைகள் தலம் பெருமையுற்றது. வாழ்க்க வளமுடன். அடுத்ததாக திரு மோகன் அவர்கள், தாசில்தார் அவர்களை, ரிட்டையர்டு அவர்களை அன்புடன் பாட அழைக்கிறேன். பாடும் பறவைகள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் தங்கள் தளத்தில் சேர்ந்து ஒரு 10 தினங்கள் தான் இருக்கும். நிறைய பேர் எனக்கு வாழ்த்து தெரிவித்தீர்கள். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இப்போது இந்த வேளையில் எனக்கு
ஒரு வாய்ப்பு கொடுத்தமைக்காக என்னுடைய நன்றியினை தெரிவித்துக்கொண்டு காசிபுரத்திலிருந்து என்மனவானில் என்கிற பாடலை பாடலாம் என்று இருக்கிறேன். சுமாராக தான் பாடுவேன், இருந்தாலும் உங்களுடைய ஆதரவை கேட்டுக்கிறேன். நன்றி. என் மனவானில் சிறகை விரிக்கும் வண்ணப் பறவைகளே, என் கதையை கேட்டால் உங்கள் சிறகுகள் தன்னால் மூடிக்கொள்ளும். என் மனவானில் சிறகை விரிக்கும் வண்ணப் பறவைகளே, என் கதையை கேட்டால் உங்கள் சிறகுகள் தன்னால் மூடிக்கொள்ளும். கலகலகலவென துள்ளி குறித்திடும் சின்னஞ்சிறு அலையே, என் நிலையை கேட்டால் உங்கள் துள்ளலும் தானாய் அடங்கிவிடும். உங்களைப் போல சிறகுகள் விரிக்க நானும் ஆசை கொண்டேன். சிறகுகள் இன்றி வானத்தில் பிறந்து தினம் தினம் திரும்பி வந்தேன். ஒரு பாட்டு போதுமா எடுத்து கூறவே இதயம் தாங்குமோ நீ கூறு. என் மனவானில் சிறகை விரிக்கும் வண்ணப் பறவைகளே, என் கதையை கேட்டால் உங்கள் சிறகுகள் தன்னால் மூடிக்கொள்ளும். கலகலகலவென துள்ளி குதித்திடும் சின்னஞ்சிறு அலையே, என் நிலையை கேட்டால் உங்கள் துள்ளலும் தானாய் அடங்கிவிடும். இறைவனிடம் வரங்கள் கேட்டேன், கரங்களை அவனே கொடுத்தான். மனிதரில் இதையா யாரும் அறிவாரோ? நான் பாடும் பாடல் எல்லாம் நான் பட்ட பாடே அன்றோ? பூமியில் இதை யாரும் உணர்வாரோ? மனதிலே மாளிகை வாசம் கிடைத்ததோ மரநில நேசம்? எதற்கு நான் கலங்கியதில்லை இங்கே? ராகம் உண்டு, தாளம் உண்டு, என்னை நானே தட்டிக்கொள்வேன். என் நெஞ்சில் உண்மை உண்டு, வேறென்ன வேண்டும்? என் மனவானில் சிறகை விரிக்கும் வண்ணப் பறவைகளே, என் கதையை கேட்டால் உங்கள் சிறகுகள் தன்னால் மூடிக்கொள்ளும். கலகலகலவென துள்ளி குதித்திடும் சின்னஞ்சிறு அலையே, என் நிலையை கேட்டால் உங்கள் துள்ளலும் தானாய் அடங்கிவிடும். பொருளுக்காய் பாட்டை சொன்னால் பொருளற்ற பாட்டே ஆகும். பாடினேன் அதினாலும் நாளும், பொருளிலா பாட்டானாலும் பொருளையே போட்டு செல்வார். போற்றுமே மனமுள்ளோர் என்னை பார்ப்பார், மனதிலே அவரை பார்ப்பேன். மறந்திடாராகும் இதுதானே வாழ்க்கை என்னும் மேடைதனில் நாடகங்கள் ஓராயிரம் பார்க்க வந்தேன் நானும் பார்வையின்றி. என் மனவானில் சிறகை விரிக்கும் வண்ணப் பறவைகளே, என் கதையை கேட்டால் உங்கள் சிறகுகள் தன்னால் மூடிக்கொள்ளும். கலகலகலவென துள்ளி குதித்திடும் சின்னஞ்சிறு அலையே, என் நிலையை கேட்டால் உங்கள் துள்ளலும் தானாய் அடங்கிவிடும். உங்களைப் போல சிறகுகள் விரிக்க நானும் ஆசை கொண்டேன். சிறகுகள் இன்றி வானத்தில் பறந்து தினம் தினம் திரும்பி வந்தேன். ஒரு பாட்டு போதுமோ எடுத்து கூறவே இதயம் தாங்குமோ நீ கூறு. தேங்க்யூ. அருமை, மிக அருமை. இந்த பாடுபறவைகள் பள்ளியில புதிதாக சேர்ந்த மாணவர் அப்படி தெரியல, அந்த அளவு மிகச்சிறப்பாக பாடியிருக்கீங்க. வாழ்க்கை வளமுன்னு வார்த்தை. அடுத்ததாக நமது பாடும் பறவை உறுப்பினர் ஸ்டெல்லா அவர்களை பாட அன்புடன் அழைக்கிறேன். இனிய மதிய வணக்கம். ஒரு மணி ஆகுது. நம்மளோட பாடுப்பறவைகள் தளத்தோட வேடந்தாங்கல் தஞ்சாவூர். அனைத்து பாடும் பறவைகளும் வந்து தஞ்சாவூரில் வருஷம் வந்துடுறாங்க. எந்த நாட்டில் இருந்தெல்லாம் வந்திருக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம், எனக்கு மகிழ்ச்சியாக இருக்குது.
முதல்ல தலைமை நெறியாளரை வணங்குகிறேன். அவர் இங்கே இல்லை, இருந்தாலும் அன்பு சார் தான் வந்து இப்போ நம்ம எல்லாரும் ஒன்று கூடுறதுக்கு காரணம். அதனால் அவரை வணங்குறேன். அதுக்கப்புறம் வந்து மற்ற நெறியாளர்கள் இருக்கீங்க, அட்மின்ஸ் இருக்கீங்க, அவங்கள அனைவரையும் வணங்கி, சக நெறியாளர்கள் அனைவரையும் வணங்கி எனது பாடலை பாடுகிறேன். ஆலயமணியின் ஓசையை நான் கேட்டேன், அருள்மொழி கூறும் பறவைகள் ஒலி கேட்டேன். ஆலயமணியின் ஓசையை நான் கேட்டேன், அருள்மொழி கூறும் பறவைகள் ஒலி கேட்டேன். உன் இறைவன் அவனே அவனே என பாடும் மொழி கேட்டேன். உன் தலைவன் அவனே அவனே எனும் தாயின் மொழி கேட்டேன். ஆலயமணியின் ஓசையை நான் கேட்டேன், அருள்மொழி கூறும் பறவைகள் ஒலி கேட்டேன். இலகும் மாலை பொழுதினிலே என் இறைவன் வந்தான் தேரினிலே. ஏழையின் இல்லம் இதுவென்றான், இருவிழியாலே மாலையிட்டான், இருவிழியாலே மாலையிட்டான். இறைவன் அவனே அவனே என பாடும் ஒலி கேட்டேன். உன் தலைவன் அவனே அவனே எனும் தாயின் மொழி கேட்டேன். ஆலயமணியின் ஓசையை நான் கேட்டேன், அருள்மொழி கூறும் பறவைகள் ஒலி கேட்டேன். காதல் கோயில் நடுவினிலே கருணை தேவன் மடியினிலே. காதல் கோவில் நடுவினிலே கருணை தேவன் மடியினிலே. யாரும் அறியா பொழுதினிலே அடைக்கலமானே முடிவினிலே, அடைக்கலமானே முடிவினிலே. இறைவன் அவனே அவனே என பாடும் ஒலி கேட்டேன். உன் தலைவன் அவனே அவனே எனும் தாயின் மொழி கேட்டேன். ஆலயமணியின் ஓசையை நான் கேட்டேன், அருள்மொழி கூறும் பறவைகள் ஒலி கேட்டேன். நன்றி, வாய்ப்பளித்த அருமை அருமை, மிக அருமையான மென்மையான இனிமையான பாடல் அழகாக கொடுத்தார்கள். என பாடுபவர்கள் தான் நம்ம எல்லாரும். இனிமை, வாழ்த்துக்கள், வாழ்வோம். லாஸ்ட் பட் ஒன் சாங். நம்ம அன்பு சாரை பற்றி ஒரு சின்ன இது. சார் வந்து நேற்று நைட்டு கிளம்பணும், ரேவதி நான் அவங்க தங்கெல்லாம் சேர்ந்து வந்தோம். 5 மணிக்கு வந்துடுவேன்னாங்க, அதனால் தூங்கவே இல்லை நைட்டு ஃபுல்லாக. சரி, ஏதாவது குரூப்பில் மெசேஜ் யாருமே அனுப்ப முடியாது, அட்மின் ஒன்று தான் அனுப்ப முடியுன்ற மாதிரி லாக் பண்ணிவிடுவாங்க. சரி, ஏன்னோ பேசியிருக்காங்களே என்னன்னு பார்க்கலான்னு பார்த்தா அன்பு சார் பாடியிருந்தார். நமக்கு ஒரு மெசேஜும் சொல்லியிருந்தார். இன்றைக்கி நம்ம எல்லோரும் இங்கே வரணுன்றதுனால அதை யாரும் கேட்டிருக்க மாட்டீங்க. அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு இந்த நிகழ்ச்சியை பற்றி நம்ம கேட்கலாம். காலை வணக்கம். நான் உங்கள் அன்பு லண்டனிலிருந்து. எப்படிலாம் சுற்றி பார்த்தீங்களா? எல்லாரும் தஞ்சாவூர்ல எல்லாம் சேர்ந்துருப்பீங்க. நிகழ்ச்சி நடக்கும். ஃபாஸ்டர்.
உறவுகள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நான் உங்கள் அன்பு லண்டனில் இருந்து எப்படிலாம் சௌக்கியமா இருக்கீங்களா? எல்லாரும் தஞ்சாவூர்ல எல்லாம் சேர்ந்திருப்பீங்க. நிகழ்ச்சி நடக்க இன்னும் சில மணி நேரங்களே உள்ளன. சந்திப்பு நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிறது மிக்க சந்தோஷமா இருப்பீங்க. எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். எனக்கு அவ்வளவா பேச தெரியாது, பாட சொன்னா பாடுவேன். இருந்தாலும் ஒரு வரிகள் பேசுறேன். அதாவது நம்ம பாடுறதுக்குள்ள அந்த குரலை கொடுத்துருக்கான் பாருங்க, அதுவே ஒரு இறைவன் கொடுத்த பெரிய வரம். அது உலகத்துல எல்லாரும் பிறந்திருக்காங்க, எல்லாரும் பாடணும்னு ஆசைப்படுவாங்க, எல்லாராலையும் பாட முடியாது. அது தெரியுங்களா உங்களுக்கு? ரொம்ப குறைஞ்ச பேர் தான் பாட முடியும். 100ல் ஒரு 5 பேர் பாடினாலே அதுவே பெரிய விஷயம். அந்த 5 பேர்ல நாமளும் இருக்கணும்னாக்கா அதுவே ஒரு சந்தோஷமா தான் இருக்கும். மகிழ்ச்சியா இருங்க, நல்லா கொண்டாடுங்க. நிச்சயமா எனக்கு தெரியும் இந்த நாள் நம்ம வாழ்நாளில் ஒரு மறக்க முடியாத நாளாக அங்கே அமையும். என்ஜாய். மீண்டும் சந்திப்போம். ஒரு வரிகள் நானும் பாடுறேன். இதயம் என்பது ரோஜாவானால் நினைவே நறுமணமாகும். எங்கே இதயம் அங்கே வாழும் அன்பே என்னை ஆளும். நான் உங்கள் வீட்டு பிள்ளை, இது ஊரறிந்த உண்மை. நான் செல்லுகின்ற பாதை பேரறிஞர் காட்டும் பாதை. வணக்கம் உறவுகளே, மீண்டும் சந்திப்போம். நன்றி. தேங்க்யூ அன்பு சார். நான் உங்கள் வீட்டு பிள்ளை மாதிரியா? நீங்கள் பிள்ளை போட்டால் தானே போட்டிருக்கீங்க உங்கள் இதில். அன்பு சார் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வோம். எங்கிருந்தாலும் அவருடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் நம்ம சுற்றியே பறக்கும். இந்த பறவைகளை விட்டு அவர் அகல முடியாது. அவ்வளவு அற்புதமான மனிதர். அன்பு ஒன்றே அவருடைய அடிப்படை. செயலும் எண்ணமும் சிந்தனை அனைத்துமே அப்படித்தான். அப்படி அதனால்தான் அவர் அவருடைய வாழ்த்துடை இங்கே பெருமைப்படுத்தப்பட்டிருக்கிறது. அவருக்கு மீண்டும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக நமது குழுவில் உள்ள திருமதி மல்லிகா அமெரிக்கா அவர்களை பாட அழைக்கிறேன். மல்லிகா அமெரிக்காலேருந்து வருது. எல்லாம் அமெரிக்கானு தான். நானும் மல்லிகா அமெரிக்கானு தான் சேவ் பண்ணி வச்சுருக்கேன். அப்போ என்ன எதுக்கு சொன்னீங்க? இல்லை சும்மா அங்கே சொல்லி பார்த்தேன். பாடும் பறவைகள் தளத்தில் உள்ள அனைத்து உறவுகளுக்கும் பாடும் பறவைகள் தளத்தில் உள்ள அனைத்து உறவுகளுக்கும் என் இனிய மதிய வணக்கங்கள். நான் இதான் போடுவேன் எல்லாருக்கும். எந்த நேரம் வரணும் அந்த நேரம் அதை போட்டுவேன். என்னை அந்த தளத்தில் சேர்த்த அன்பு சாருக்கும் மீனாக்காவுக்கும் நான் நன்றி கடன் பட்டவன். என்னால் பாட முடியுமா அப்படின்னு யோசனை பண்ணக்குள்ள பாடுங்க நாங்கள் கேட்குறோம் அப்படிம்பாங்க. நான் அடிக்கடி பாடக்குள்ளே சைலண்ட் ஆகிடும். எல்லோரும் காதில் ஹெட்ஃபோன் வச்சுட்டு ஐயோ அதே கேட்கலங்க நீங்கள் என்ன பாடுறீங்க அப்படிம்பாங்க. அதை அடிக்கடி சொல்லி காட்டுவாங்க. நான் கொஞ்சம் சத்தம் போட்டு பாடிக்கிட்டே வருவேன். ஆனால் எனக்கு என்னென்னா யாரும் லைக் கொடுக்குறாங்களா இதெல்லாம் எதிர்பார்க்க மாட்டேன். எனக்கு தெரிஞ்ச பாட்டை கட்டன்னு பாடுவேன். யாரையும் லைக் கொடுக்க மாட்டேன். ஏன்னு கேட்டால் எனக்கு டைம் அவ்வளோதான். அந்த டயத்துக்குள்ளே எல்லாத்தையும் பாடிடலாம் அப்படின்னு ஒரு ஆசையில் பாடிடுவேன். இன்றைக்கி நான் அமெரிக்காவிலேருந்து வீட்டுக்கு 3 மணி நேரம் தான் உட்காந்தேன். அடுத்தது 8:30 மணிக்கு ட்ரெயின் கிளம்பி வந்துட்டேன். இந்த சந்தர்ப்பத்தை விட்டால் அப்புறம் கிடைக்குமான்னு எனக்கு தெரியல. அதனாலேயே கிளம்பி வந்தேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதுக்கு காரணம் எஸ்பி அண்ணனும் மீனாக்காவும் தான். என்னை கண்டிப்பாக வரணும் அப்படின்னாங்க. சரின்ட்டு வந்துட்டேன். இப்போ நான் பாடலன்னா நீங்கள்லாம் கோச்சிக்காதீங்க, தப்பாக இருந்தால் கோச்சிக்காதீங்க, சத்தம் இல்லைன்னா கோச்சிக்க பாடுறேன். என்னால் முடிஞ்ச ஆமாம். அப்புறம் கெட்டிங் லேட் நிறைய இருக்கு. பூவே செம்பூவே உன் வாசம் வரும் வாசல் என் வாசல் உன் பூங்காவனம் வாய்ப்பேசிடும் புல்லாங்குழல் நீதான் ஒரு பூவின் மடல். பூவே செம்பூவே உன் வாசம் வரும் பூவே செம்பூவே நிழல் போல நானும் நிழல் போல நானும் நடை போட நீயும் தொடர்கின்ற சொந்தம் நெடுங்கால பந்தம். கடல் வானம் கூட நிறமாறக்கூடும் மனம் கொண்ட பாசம் தடமாறிடாது. நான் வாழும் வாழ்வே உனக்காக தானே நாள்தோறும் நெஞ்சில்
நானேனும் தேனே என்னாலும் சங்கீதம் சந்தோஷமே வாய்ப்பேசிடும் புல்லாங்குழல் நீதான் ஒரு பூவின் மடல் பூவே செம்பூ உன் வாசம் வரும் வாசல் என் வாசல் உன் பூங்காவனம் வாய்ப்பேசிடும் புல்லாங்குழல் நீதான் ஒரு பூவின் மடல் உன்னை போல நானும் ஒரு பிள்ளைதானே பலர் வந்து கொஞ்சம் கிளி பிள்ளைதானே உன்னை போல நானும் மலர் சூடும் பெண்மை விதி என்னும் நூலில் விளையாடும் பொம்மை நான் செய்த பாவம் என்னோடு போகும் நீ வாழ்ந்து நான் தான் பார்த்தாலே போதும் இந்நாளும் எந்நாளும் உல்லாசமே வாய்ப்பேசிடும் புல்லாங்குழல் நீதான் ஒரு பூவின் மடல் பூவே செம்பூவே உன் வாசம் வரும் வாசல் என் வாசல் உன் பூங்காவனம் வாய்ப்பேசிடும் புல்லாங்குழல் நீதான் ஒரு பூவின் மடல் பூவே செம்பூவே உன் வாசம் வரும் பூவே செம்பூவே. தேங்க்யூ. இந்த செம்பூவே பூவே இந்த செம்பூவே இவ்வளோ அழகாக பாடுவாங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை. ஆனால் நம்மள்கிட்ட ஃபோனில் கேட்கும்போது வேறு மாதிரி தான் இருக்கும். ஆனால் இன்றைக்கி நேராக பாடும்போது பாடினா மன்னிச்சுக்கங்க. என்ன சொன்னீங்க? மன்னிச்சுக்கங்கன்னு சொன்னீங்க. நீங்கள் தான் எங்களை மன்னிக்கணும். ரொம்ப ரொம்ப அழகாக பாடியிருக்கீங்க. என்ன அதாவது அவங்களுக்கு இங்கே வந்தோடனே அந்த மல்லிகா வேற இந்த பாட்டு இந்த மல்லிகா வேற குரூப்ல இங்கே வந்து பாடுறப்போ அதான் சூப்பர் சூப்பர் ரொம்ப சந்தோஷம். சூப்பர். தேங்க்யூ தேங்க்யூ. அடுத்ததாக நமது மீனம்மாவின் அன்பு மகள் அன்பு அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். ப்ரொஃபஸர் அன்பு அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். சொன்ன பேச்சு கேளுங்க சரியா? நான் வந்து தளத்திலே ஒரு நல்ல பிள்ளை, எங்கே இருக்கேன் ஏதா இருக்கேன்னு யாருக்குமே தெரியாது. நான் பாட்டு சிவனேன்னு என் வேலையை செஞ்சுருப்பேன். ஆனால் இருக்காங்க பாருங்க ஒரு சண்டைக்காரன், இந்த தஞ்சாவூர் மீனலோசினி தையல் நாய்க்கு மீனாட்சி கண்ணை சும்மா இருக்கிற என்ன சீண்டி சீண்டி கூப்பிடுவாங்க வம்புக்கு. தேவையாது? தேவையா பிள்ளைங்களா? தேவைதானா? நாங்கள் கேட்காம சொல்லி வச்சிருக்கிறாங்க இவங்க உங்களெல்லாம் அப்படி சொல்லி வச்சிருக்கிறாங்க. நான் வந்து எப்போதுமே பதவிங்கிறத அவங்க இஷ்டத்துக்கு நான் கொடுத்துருவேன். இவங்க கொடுக்காத ஒரு பதவி இவங்க எடுத்துக்கிட்டாங்க நாட்டாமைன்னு. ஆனால் நாட்டாமைக்கு தகுந்த வேலை செய்யணும்னு சொன்னால் கூட முடியாதும்பாங்க. வந்தம்மா ஒரு கப்பை கொடுத்தோம் ஓடி போயிடுவாங்க இவங்க. என்ன நான் ஐயோ மீனாக்கா இது உங்களுக்கே நியாயமா? என்றைக்காவது நான் பதவிக்கு ஆசைப்பட்டு கேட்டிருக்கேன் பிள்ளைங்களா? எனக்கு இதை கொடுக்கன்னு கேட்டிருக்கேன். நான் கேட்டதே கிடையாது. அவங்களா கொடுத்தாங்க நாட்டாமன்றது. ஆனால் ஒரு மரம் இருந்துச்சா, ஒரு செம்பு இருந்துச்சா, இல்லை வெள்ளை துண்டு தான் இருந்துச்சா? ஒன்றுமே இல்லாத இடத்துல நான் நாட்டாமையா? நம்பக்கூடிய விஷயமாவா இருக்கு இது? ஐயோ ஐயோ. அதுக்காக தான் நான் என்ன பண்ணேன், கேப்டனாக மாறிட்டாங்க. மலேசியாவிலேருந்து எல்லாரும் அடிச்சுட்டு வரேன்னு கேப்டனாக மாறினாங்க. செம்புக்கு பதிலாக இது சந்தோஷ் சார் கொடுத்தது. ஆஹா இதெல்லாமா பிள்ளை. அதுக்கு பதில் வந்து மலேசியாவிலேருந்து சரி வரேன்னு சொன்னாங்க. சரி வரட்டுமே நல்ல பிள்ளையா அடிச்சுட்டு வருவாங்கன்னு பார்த்தா கடலில் நீந்தி வராங்க. ஒரு கடலில் நீந்தி வரீங்களா என்ன நாட்டாம அப்படின்னு கேட்டாக்க எனக்கு வந்து ஃப்ளைட்டு கிடைக்கல லேட் ஆகுது, கோலாலம்பூர் வரலும் பைசைக்கிளில் வந்தேங்கிறாங்க. அந்த பைசைக்கிளை வந்து அந்த அந்த என்ன நாட்டாம என்ன அபிநயத்தோட வரீங்க? பெரிய ரஜினிகாந்த் நினைப்பா உங்களுக்கு. எல்லோருக்கும் வணக்கம். இன்று தீர்ப்பு வழங்கப்படும். அமைதியாக இருங்க, உட்காருங்க. அடக்கட்டும். வாங்கி கட்டிக்காதீங்க. நீங்க மலேசியாக்காரிட்டு வாங்கி கட்டிக்காதீங்க, வம்புக்கு போகாதீங்க. நல்ல கேள்வியை கேளுங்க, அவங்கள பதில் சொல்ல வைங்க. வம்புக்கு போக மாட்டோம் சார். வம்பு வந்தா என்ன பண்றது? அப்புறம்
அதுதான் நீங்களாம் சாட்சி. என்ன எத்தனை தடவை அடிச்சிருக்காங்க அவங்க. இது இப்படி செய்வா இப்படி செய்வா. இவ்வளவு 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 கூடாதுன்னு தான் சொல்லியிருக்கிறத தவிர அடிச்சிருக்கிறேன்னா அடினா இது அடி அப்படி அடிச்சிருக்கிறேன்னா படி சொல்ல ஏத்துக்க முடியாது ராணியால. செய்யாததை செஞ்சா நான் செஞ்சு காட்டுவேன். அதான் நான் வந்து என்ன சொன்னேன், சரி நீங்கள் ஒரு அட்மினாக இருக்கீங்க, எல்லாருக்கும் கப்பு கொடுக்குறீங்க, ஓகே நான் வர தண்ணி கொடுப்பாங்க, எல்லாரும் பாட்டு பாடுறாங்க, அதை பாடி நீங்கள் ஒரு லைக் கொடுக்க வேண்டாமா, ஒரு ஸ்டிக்கர் போட வேண்டாமா, அட்லீஸ்ட் ஒரு ஸ்மைலி போட வேண்டாமான்னு நான் கேட்பேன். நோ 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 அதெல்லாம் என்னோட வேலை கிடையாது அப்படிம்பாங்க. அப்புறம் இவங்களை என்ன பண்ணுறது நான்? அப்படி கிடையாது, அவங்க வீட்டோட உட்காந்துருக்குறாங்க. அது சரி, நான் மருத்துவமனையில் வேலை செய்கிறேன், அதாவது கை கட்டி வாய்ப்பத்தி வேலை செய்கிறேன். ஆப்ரேஷன் நடந்திருக்க போது பாதியில் விட்டுட்டு வந்து தளத்தை பார்க்க முடியுமா? அப்போ அங்கே இருக்கிற அடுப்பை மூடிட்டு அவங்க வந்து பேச முடியும், பாட முடியும். இன்னைக்கு வீடை கொட்டாட்டான்னு நாளைக்கு கொட்டலாம். இன்னைக்கு வெடிக்கிற அப்பெண்டிக்ஸை நான் நில்லு நாளைக்கு வெடிச்சிரு அப்படின்னு தள்ளி போட முடியுமா? எது சரி நீங்களே சொல்லுங்க. மக்கள் தீர்ப்பு, மகேசன் தீர்ப்பு. ஆமாம் ஆமாம், நீங்கள் அப்படியே உண்மையாக சொல்லிட்டு போறீங்களாக்கா? ஆத்தி நான் எங்க பிள்ளைங்கள வேலை செய்கிறேன், எல்லாரும் சத்தமா மருத்துவமனையில் என்ன லைன்ல இருக்கேன். சரிம்மா, நானும் 35 வருஷம் வேலை பார்த்துட்டு தானே வந்திருக்கேன். அது நீங்க வேலை செஞ்ச போது இப்ப நீங்க வேலை செய்றீங்களா? வீட்டுல தானே உட்காந்துருக்கீங்க. வீட்டு வேலை யார் பார்க்கறது? வீட்டு வேலை யார் பார்க்கறதா? இங்க இந்த மருத்துவ வேலை யார் பார்க்கறது? நீங்க வந்து செய்றீங்களா? எல்லாமே விசில் அடிக்கிற பாடை வீட்டுல. பால் கொதிக்க கூட விசில் அடிக்கிற பாடை 5 நிமிஷம் சொல்லுமா? அந்த விசில் அடிக்கிற பாடையை நாங்க பாவிச்சது கிடையாதா? ஒய் நாங்கள் சவுண்டு போடும். அவங்க காட்டிக்கிறாங்க அவங்க வேலை செய்கிறாங்களாம். அப்போ நான் வெட்டுறதையும் கொத்துறதையும் படம் எடுத்து அனுப்ப முடியும்? சொல்லுங்க பிள்ளைங்களா. இவங்க பேச வரும்போது அங்கே குக்கர் விசில்மா, நான் சாதாரண குக்கர். அதெல்லாம் ஒரு நடிப்பு நாடகம். கேட்டக்கா அவங்க பிஸிலையும் வந்து தளத்தை பார்க்குறாங்களாம், பேசுறாங்களாம், பாடுறாங்களாம், விசில் அடிக்குது பாட. தில்லாலங்கடி வேலை இதெல்லாம். ஐயோ தேவுடா, பாருங்க எனக்கு எதிரி பெருமாளே. என்ன நான் வந்து அப்பதான் வச்சுட்டு வருவேன், சீக்கிரம் விசில் வரும். இந்த பருப்பு வேற இதில் வைக்கிறதுமா, சாதம்லாம் வடிச்சிடலாம். அது விசில் அடிச்ச பிறகு வந்து பாடுறது பேசுறது. ஏன் பாட பொறுக்காதா? நீங்க இல்ல சார் பொறுக்க மாட்டாரா? அப்பதானே வம்புக்கு வர்றீங்க. நானாவது 5 மணிக்கு, அதாவது 6 மணிக்கு எங்க ஊர் டைம், அவங்க 3:30 மணியா, நான் வந்து பாடல் வரிகளை போட்டு தளத்தை திறந்து விட்டுறேன். இவங்க காப்பி இன்னும் வரல, பால் இன்னும் வரல, காப்பி செய்யல, அதெல்லாம் படுத்து கிடப்பாங்க. வந்து அவங்க ஒரு காலத்துல டைப்ரைட்டரா இருந்தாங்க. இப்ப வாய் திறந்து பாடும் பறவைகளை உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம்னு சொன்னா என்ன முத்து கொட்டி போயிருது வாயிலிருந்து? அடிச்சு போடுவாங்க. அது அடிக்கிற நேரத்துக்கு பேசலாமா இல்லையா? எல்லாருக்கும் பேசலாமா இல்லையா? என்ன நாட்டாம காலையில இனிமையான குரல் இருக்குமா உங்கள மாதிரி? இருக்கு. நாங்களாம் காலையில எழுந்திரிச்சு தான் பேசுறோம், பாடுறோம். ஒரு கரகரன்னு இருக்கும். அது எதுக்கு எல்லாரும் கேட்கணும்? உங்க என்ன பாட்டு போட்டிக்கா கூப்பிட்டாங்க? இல்ல பேசலன்னு சொல்றீங்க. எல்லாருமே பேசி பேசி இருந்தா போர் அடிக்கும் தலம். பேசி நான் பேசி யாருக்கு போர் அடிக்குதுன்னு சொன்னீங்க? சொல்லுங்க பிள்ளைங்களா. இப்ப இல்ல அது அது ஏன் அன்றைக்கு கேட்கிறேன். சரி நீங்க காய் வெட்டுறது எங்க கண்ணுக்கு படல, காதுக்கு கேட்கல, விசில் அடிக்குது கேட்கறத கேட்டாக்கா அடுப்பக்கரையில இருக்கிறாங்க. என்னைக்கே ஒரு நாள் மேல டெய்லியும் கிடையாது. நாட்டாமா வர வர ரொம்ப பொய் சொல்றாங்க. ஏதாவது தண்டனை கொடுங்க அவங்களுக்கு. நானா பொய் சொல்றேன்? பகவானே ஈஸ்வரா சாமி கண்ணை குத்தோ பொய் சொன்னான். நாட்டாமை எப்படி படுத்துற பாடங்களால பேச முடியாது. ஆனா உங்களெல்லாம் கட்சி கட்டி கூட்டிட்டு வந்திருக்கிறாங்க. ராணியை மட்டும் இப்படி பேசுங்க, இப்படி பேசு. எனக்கு தெரியும் பிள்ளைங்களா, பயப்படாதீங்க. நான் வந்து உங்களை அனுப்பிச்சு கூட்டிட்டு போறேன். இவங்க அடக்கமா சொல்ல மாட்டாங்க. கண்ணாடி இப்படி தூக்கி போட்டுக்கிறது பாவம். இந்த கண்ணன் சார் பகல்ல கல்யாணம் பண்ணி கொடுத்துருந்தேன்னா எங்க மாமாவை இவங்களுக்கு கட்டியே கொடுத்துருக்க மாட்டேன். ராத்திரி கல்யாணம் ஆச்சு. என்ன? இல்ல 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 பேச முடியல, சிரிக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு இந்த மீனம்மா வாயை கொடுத்து என் பொண்ணுகிட்ட நல்லா வாங்கிட்டே இருக்கிறாங்க. கொஞ்சம் எழுந்துருங்க, நான் 2 மணி கேள்வி கேட்குறேன். இல்லை அடுத்தது இல்லை உட்காருங்க உட்காருங்க மாமி, நல்லா கேட்டுங்க. நான் கேட்குறத கேட்டுக்கோங்க. நான் விளையாட்டுக்கு தான் கேட்பேன் சார். நீங்கள் கல்யாணத்துக்கு முன்னாடி யாரையாவது லவ் பண்ணியிருக்கீங்களா?
என்கிட்ட எல்லாரும் ரொம்ப நல்லா பழகுவாங்க. யார் விரும்பினாங்களோ தெரியல, ஆனால் நான் யாரையும் விரும்பினதில்லை. ஆனால் நான் பாசத்துக்கு, அன்புக்கு, நேசத்துக்கு, அதுக்குத்தான் நான் வந்து மதிப்பு கொடுக்குருவேன். எல்லாத்தையும் மதிக்கணும்னு விரும்புகிறேன் நான். எனக்குன்னு ஒருத்தி எப்படியாவது பிறந்திருப்பேன் அந்த உலகத்தில் அப்படின்னு நினச்சி ஒருத்தி வந்தா, அவளை இன்று வரை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். மன்னிக்கப்படவும் நான் இடையில குறுக்கிடுறதுக்கு அவங்களா வரல, இவரா தேடி போனார் அவங்க வீட்டில் பொண்ணு கேட்க. எங்களதுல வந்து பெண் பார்க்கும் படம்னு இருந்தது அந்த காலத்துல. நீங்க தானே போனீங்க அவங்கள தேடி. அவளும் என்ன வேண்டாம்னு சொல்லிருக்கலாம்ல. சொல்லிருக்கலாம். பகவான் எழுதி வச்சுட்டாரு, கட்டிக்கிட்டீங்க, அவதிப்படுறீங்க. அவதிப்படல, சந்தோஷப்படுறேன். நான் அவதிப்படல. அவதிப்படுறது யாராவது வெளிப்படையா சொல்லுவாங்களா? அவதி மாமா படல, மாமி தான் அவதிப்பட்டு இருக்காங்க. ரெண்டு அவங்கள பேசும்போது அவங்க பக்கத்துல வந்தா அவங்கள சொல்லுவாங்க, என்னம்மா பண்றது, தழிச்சிட்டீங்க, இவ்வளவு நாளைக்கு போனா போது, விட்டு கொடுங்கம்மா. மாமிட்டு அங்க கிடைச்சு இங்க கிடைச்சு கடைசியில் என்ன கிடைக்கிறியா நீ வச்சீங்களே? இல்ல தேடி வந்தாடி அம்மா பெரிய பழிய தூக்கி உங்க மேல போடுறாரு, நம்பக்கூடிய விஷயமா? அவரு தேடி போய் உங்க ஆத்துல உங்களை வந்து பொண்ணை கேட்டு எனக்கு கட்டி கொடுத்தாலே கட்டி கொடுங்கோ, நான் அவளை தான் கட்டிக்குவேன்னு சொல்லி கேட்டு கல்யாணத்தை பண்ணினது அவரு இல்ல. அவ கல்யாணத்தும் போது பெங்களூர்ல இருந்தேன், நான் வந்து கோயம்புத்தூர்ல இருந்தேன். அப்ப மாமி கோயம்புத்தூருக்கு வந்தாங்களா? மாமி கோயம்புத்தூர், அங்க மாமி கோயம்புத்தூர் கூட்டிட்டு வந்துட்டேன். நீங்க தானே கூட்டிட்டு வந்தேன், நீங்க தானே கூட்டிட்டு வந்தேன். அவளா வந்தாளா? இல்ல இல்ல. அப்புறம் என்ன பேசுறேன்? சரி சரி, நம்ம 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 டைம் ஆயிட்டு இருக்கு, கரண்ட் வந்துடுச்சு. தோத்து விட்டீர்கள் அல்லவா? இப்படித்தான் பதில் வரும். அப்படி நான் என்னத்த சொல்றேன்? நீ ஒன்னும் சொல்ல வேண்டாம். உள்ள ஓடுகிறார். கழுவுற மீன், நழுவுற மீன், இவர் ஒரு மீன், அவங்க ஒரு மீன், ரெண்டு பேரும் மீன்கள். ஓடுங்கோ ஓடுங்கோ ஓடுங்கோ. ஓ ரைட். அடுத்ததாக அன்பு அவர்களை பாட அன்புடன் அழைக்கிறேன். மீனம்மாவுடைய மகள் ப்ரொஃபஸராக இருக்காங்க கோயம்புத்தூர், எங்கள் ஊரில் இருக்காங்க. நம்ம ராணி குழுவினர் மிக சிறப்பாக நகைச்சுவையோடு நம்ம எல்லாம் மீண்டும் கலகலப்பாக ஆக்கிவிட்டார். அந்த சோர்வான நேரத்தில் சுறுசுறுப்பாக கொண்டு வந்து கொடுத்த இந்த குழுவினருக்கு வாழ்த்துக்கள், நன்றி, வாழ்க வளமுடன். அனைவருக்கும் வணக்கம். ஒரே ஒரு ஸ்டான்ஸாக தான் பாட போகிறேன், அதனால தயவுசெய்து மன்னிச்சுக்கோங்க, உங்கள் லெவலுக்கு பாட மாட்டேன். ஒரு பாடல் நான் கேட்டேன், உன் பாசம் அதில் பார்த்தேன், வாழ்க்கை என்று எதுவும் இல்லை, உந்தன் எந்தன் கதையாகும். ஒரு பாடல் நான் கேட்டேன், நான் காணும் இடமெல்லாம் கண்ணின்றி வேறில்லை, என் வாழ்வின் ஆதாரம் எந்த நாளிலும் நீயாகும். நீ அன்பெனும் ஜீவனதி, என் ஆலய தீபம் நீ, வாழ்க்கை என்று எதுவும் இல்லை, உந்தன் எந்தன் கதையாகும். என் கண்கள் உறங்காது, உன் பூமுகம் காணாது, என் வாழ்க்கையில் நீ பாதி, உன் வாழ்க்கையில் நான் பாதி, என் ஆயிரம் ஜென்மங்களும் உன் அன்பினை நான் கேட்பேன், வாழ்க்கை என்று எதுவும் இல்லை, உந்தன் எந்தன் கதையாகும். ஒரு பாடல் நான் கேட்டேன். தேங்க்யூ. குயிலுக்கு பிறந்தது என்னவாகுமா சொல்லுவாங்க, அது நான் சொல்லப்படாது. குயிலுக்கு பிறந்தது குயில் தானே. இவ்வளோ அருமையாக பாடினாங்க. அடுத்து நமது தளத்தின் அருமை அண்ணா கவிஞர் S.V. மகேந்திரன் அவர்களை பாட அன்புடன் அழைக்கிறேன். நன்றி, வணக்கம். நம்ம மீனாமாவுடைய அன்பு மகள் புலிக்கு பிறந்த பூனையாகுமா? அந்த இசை நிச்சயமா அந்த குடும்பம் பூரா இருக்கு. வாழ்த்துக்கள்மா, வாழ்க வளமுடன். சிங்கப்பெண்ணுக்குரிய இந்த தளத்தின் நிறுவனர் லண்டன் அன்பு அவர்களுக்கு முதற்கண் வணக்கம். அவர் வந்து ஒரு பன்மொழி வித்தகர்,
இந்தியிலையும் பாடுவார், தெலுங்குலையும் பாடுவார், தமிழிலும் பாடுவார். இந்த பாடல் தேர்வுகள்லாம் மிகச் சிறப்பாக தேர்வு செய்து ஐயா அவர்கள் நமக்கெல்லாம் வழங்கி கொண்டிருப்பார். அப்படிப்பட்ட ஐயாவுடைய தயாரிப்பில் தான் இந்த பாடும் பறவைகள் தளம் உருவானது. அவருக்கு இணையாக நமது அம்மா அவர்கள் இங்கே தஞ்சையிலே, இந்த தஞ்சைனாலே இசை களஞ்சியம், திருவையாறு என்னும் அருகாமையில் உள்ள ஊர்ல பஞ்சரத்தின கீர்த்தனைகள் ஆண்டுதோறும் நடக்கும். உலகத்தில் இருக்கிற அத்தனை இசை கலைஞர்களும் இங்கே வந்து பாடுவது பெரும் பெயராக நினைப்பார்கள். அந்த காவேரி கரையில் அமைந்துள்ள திருவையாறிலே அந்த இசை ஆண்டுதோறும் ஆண்டாண்டு காலமாக தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. அந்த இசை ராகங்களின் இருப்பிடம் தான் அம்மா அவர்கள். நிறைய பாடல்கள் பாடிக்கொண்டே இருப்பார்கள். யாரும் பாடுகிறார்களோ இல்லையோ, அம்மா அவர்கள் இங்கே அருமையான பாடல்களை கொடுத்து கொண்டே இருப்பார். அப்படி மிகவும் சிறப்பாக பெருமைக்குரிய இந்த தலைப்பிலே ஒரு நல்லதொரு நிகழ்வு ஆண்டுதோறும் நடக்கிறது. நிச்சயமா அடுத்த ஆண்டு கட்டாயமா அன்பு சார் அவர்கள் வருவார்கள் என்ற நம்பிக்கையோடு இந்த நிகழ்வுகளை கலந்து கொண்ட அத்தனை உறவுகளுக்கும் மகிழ்ச்சியும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இது என்னுடைய பாடல். கற்பகவல்லினின் பொற்பதங்கள் பிடித்தேன் நற்கதியருள்வாயம்மா. கற்பகவல்லினின் பொற்பதங்கள் பிடித்தேன் நற்கதியருள்வாயம்மா. தேவி கற்பகவல்லினின் பொற்பதங்கள் பிடித்தேன் நற்கதியருள்வாயம்மா. பற்பலரும் போற்றும் பதிமயிலாபுரியில், பற்பலரும் போற்றும் பதிமயிலாபுரியில், பற்பலரும் போற்றும் பதிமயிலாபுரியில் சிற்பம் நிறைந்த உயர் சிங்கார கோவில் கொண்ட, சிற்பம் நிறைந்த உயர் சிங்கார கோவில் கொண்ட, சிற்பம் நிறைந்த உயர் சிங்கார கோவில் கொண்ட கற்பகவல்லினின் பொற்பதங்கள் பிடித்தேன் நற்கதியருள்வாயம்மா. நீ இந்த வேலை தன்னில் சேயன் என்னை மறந்தால், நீ இந்த வேலை தன்னில் சேயன் என்னை மறந்தால், நான் இந்த நாடிலத்தில் நாடுதல் யாரிடமோ. நீ இந்த வேலை தன்னில் சேயன் என்னை மறந்தால், நான் இந்த நானிலத்தில் நாடுதல் யாரிடமோ. ஏன் இந்த மௌனம் அம்மா ஏழை எனகருள, ஏன் இந்த மௌனம் அம்மா ஏழை எனகருள, ஏன் இந்த மௌனம் அம்மா ஏழை எனகருள. ஆனந்த பைரவியே ஆதரித்தாலும் அம்மா, ஆனந்த பைரவியே ஆதரித்தாலும் அம்மா. கற்பகவல்லினின் பொற்பதங்கள் பிடித்தேன் நற்கதியருள்வாயம்மா. எல்லோர்க்கும் இன்பங்கள் எழிலாயிரங்கி என்றும், எல்லோர்க்கும் இன்பங்கள் எழிலாயிரங்கி என்றும் நல்லாட்சி வைத்திடும் நாயகியே. எல்லோர்க்கும் இன்பங்கள் எழிலாய் நிறைங்கி என்றும் நல்லாட்சி வைத்திடும் நாயகியே. நித்திய கல்யாணியே கமாலி காதல் புரியும் அந்த கல்யாணியே கமாலி காதல் புரியும் அந்த உள்ளாசியே உமா உனை நம்பினேனம்மா. உள்ளாசியே உமா உனை நம்பினேனம்மா. கற்பகவல்லினின் பொற்பதங்கள் பிடித்தேன்
நற்கதியருள்வாயம்மா. நாகேஸ்வரி நீயே நம்பிடும் என்னை காப்பாய். நாகேஸ்வரி நீயே நம்பிடும் என்னை காப்பாய். வாகேஸ்வரி மாயே வாராயுது தருணம். நாகேஸ்வரி நீயே நம்பிடும் என்னை காப்பாய். வாகேஸ்வரி மாயே வாராயுது தருணம். பாகேஸ்வரி தாயே பாகேஸ்வரி தாயே பார்வதியே இந்த லோகேஸ்வரி நீ உலகினில் துணையம்மா. லோகேஸ்வரி நீயே உலகினில் துணையம்மா. கற்பகவல்லினின் பொற்பதங்கள் பிடித்தேன் நற்கதி அருள்வாயம்மா. நன்றி, வணக்கம். அடுத்ததாக நமது இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக இன்ஸ்பெக்டர்ஸ் ஆஃப் போலீஸ் திருமதி சந்திரா அவர்களுக்கு மலேசியா ராணியும் சந்தோஷ் அவர்களும் பொன்னாடை போர்த்தி மாலை அணிவிப்பார். வாங்க வாங்க. கொண்டாடு. எனது அன்பு சகோதரியும் நீண்ட வருட தோழியும் 35 வருட தோழியுமான திருமதி சந்திரா சரவணன் அவர்களை சின்ன குழந்தையிலேருந்து எனக்கு தெரியும். 15 வயசுலேருந்து எனக்கு தெரியும். நான் நாகப்பட்டினத்தில் வேலை பார்த்தபோது எங்கள் ஆஃபீஸில் அவங்க வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட லட்சியம் என்னென்னா காவல்துறைக்கு வரணும் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் பிஏ படித்து எம்ஏ படித்து அப்படி போஸ்டிங் வாங்கி அந்த தஞ்சாவூருக்கே வந்து முதல் போஸ்டிங்கில் எங்கள் வீட்டுக்கு தான் வந்தாங்க. காலையில் வந்து ஆட்டோவில் இறங்கும்போது என்ன சந்திரா அப்படிங்கிறேன், அக்கா சீக்கிரம் வாங்க மாடிக்கு அப்படின்னாங்க. சரின்னு போயிட்டு உடனே எங்கள் சாருக்கும் எனக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு அந்த பேரை வந்து இந்த சந்திரா வந்து என்ன தக்க வச்சிருக்காங்க. சிறந்த 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 சிங்கப்பெண் விருது கொடுத்தாங்க. நிறைய விருது வாங்கியிருக்காங்க. நல்ல பேர் எடுத்திருக்காங்க. நல்ல சிறந்த சமூக சேவைக்கு என்னுடைய அன்பு தோழி. எது சொன்னாலும் சரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. என்ன வேணும் உங்களுக்கு அப்படின்னு தான் கேட்பாங்க. எனக்கு ஒரு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. ஆனாலும் என்ன இன்றைக்கி வரலாம் சில பேர் உயர்ந்த பதவிக்கு போக போக மறந்து விடுவாங்க பழையவங்களெல்லாம். ஆனால் இவங்க அப்படி கிடையவே கிடையாது. சாதாரண ஒரு கான்ஸ்டபிள் இதில் ஆரம்பித்து இன்றைக்கி வந்து டிஎஸ்பி லெவலுக்கு வரப்போகிறாங்க. பேனலில் இருக்காங்க வந்துடுவாங்க கூடிய சீக்கிரம். நம்ம எல்லோரும் வாழ்த்துவோம் அவங்கள. அருமையான பாடகி. ஆனால் பாட நேரம் இருக்காது. ஒவ்வொரு பூக்களுமே பண்ணது எங்களுக்கு ஞாபகம் இருக்குது. அது போல் அவங்களுக்கு நேரமே இருக்காது. நைட் அண்ட் டே ரவுண்ட்ஸ் வரும்போதுமே எங்கள் விட்டுட்டு வரும்போது 2 மணி அப்படி வந்தால் கூட இது பண்ணுவாங்க. எங்கள் வீட்டில் வந்து ஒரு திருடன் வந்துட்டான். சொன்னோன்னா ஐயோ எங்கள் அக்கா வீடு சீக்கிரம் போங்கன்னு சொல்லி எல்லாரையும் அனுப்பிச்சி விட்டாங்க. அனுப்பிச்சிட்டு பிடிச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது மாதிரி சிங்கப்பெண் தான் உண்மைக்குமே. அதனால் அந்த எனக்கு இவங்க கிடச்சிருக்கிறது எனக்கு ஒரு பெரிய உற்ற தோழி, எனக்கு ஒரு பொக்கிஷம், எங்களுக்கு ஒரு தைரியம். தஞ்சாவூரில் எனக்கு சந்திரா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நான் பேர் தான் சொல்லுவேன். நாளைக்கு இது டிஎஸ்பி ஆனால் கூட நான் பேர் தான் சொல்லி கூப்பிடுவேன். மாமா சந்திரா அப்படின்னு தான் சொல்லுவேன். ஒன்றுமே சொல்லாது. அம்மாவுக்கு பொண்ணு என்றைக்குமே பொண்ணு தான். ஆமாம், அவங்க அம்மாவை தெரியும், எல்லாரையும் தெரியும், குழந்தைய தெரியும். இப்போ தத்து எடுத்து ஒரு குழந்தைய வளர்க்குறாங்க, அது தெரியும். அது நிறையா சொல்லிட்டே போகலாம், நேரம் ஆகிடும். ஆனால் ஒரு சிறந்த பெண்மணி என்னுடைய தோழிங்கிறதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன். அனைவருக்கும் நன்றி. சந்திரா அவர்கள் ஒரு சில வார்த்தைகள் பேசும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த பாடும் பறவைகள் சந்திப்பில் வந்து 2வது வருஷமாக நான் கலந்துக்கிறேன். அதுக்கு உங்களுக்கு எல்லாருக்குமே நான் வந்து அக்கா மூலிமா கலந்து பர்சனல் தேங்க்ஸு, எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்தது ஒன்று. ஆனால் சாரும் அக்காவும் அன்றைக்கே பேசிட்டாங்க வந்துட முடியுமான்னு. இப்போ எனக்கு அடிஷ்னல் இன்சார்ஜாக நான் எஸ்பியில் இருக்கிறதுனால கொஞ்சம் வர முடியல. இருந்தாலும் எப்படியும் பார்த்துடணும் உங்களை எல்லாரையும் அப்படின்னு காலையிலேருந்து ஒவ்வொரு ஃபோட்டோவை பார்த்துக்கிட்டே இருந்தேன். இல்லை என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு நீங்கள் சந்திப்பு குரூப்லேருந்து பார்த்துட்டு இருந்தேன். அக்கா சொல்கிற மாதிரி வந்து என்றைக்கு இருந்தாலும் அவங்களுக்கு வந்து தங்கச்சி தான் எந்த பதவியில் போனாலும். ஏன்னா வந்து நான் முதல்ல வேலைக்கு போனதே அக்கா இன்னொருத்தவங்க இருக்காங்க தேவகி அக்கான்னு. ஏன்னா 16 வயசு முடிஞ்சோடனே வேலைக்கு போயிட்டேன்.
அக்கா 15 சொன்னாங்க. 16 வயசுலேயே நம்ம +2 முடித்தோடனே வேலைக்கு போனேன். காலேஜ் டிஸ்கவுண்ட் பண்ணிவிட்டு அப்புறம் கரஸில் பண்ணேன். அப்போ வந்து ஆர்டிஓ ஆஃபீஸில் வேலை பார்க்கும்போது இந்த போலீஸ்லாம் வருவாங்க, எம்இ சர்டிஃபிகேட் வாங்க. அவங்கள பார்த்து அப்புறம் இப்போ கூட எனக்கு நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, ஆளுமை மிக்க ஆய்வாளர்னு சொல்லிட்டு அரசியல் டைம் சட்டிமா 30 விழா நடத்துனாங்க. அதில் வந்து ஒரு பரிசு கொடுத்தாங்க. அதில் வந்து என்னோடய இதை ஒரு ஏவி போட்டு காமிச்சாங்க. ஏன்னா எனக்கு வந்து நீங்கள் எப்படி இதை பார்த்து இப்போ இந்த வேலைக்கு எதுக்கு வந்தீங்க அப்படின்னா, அப்போ நான் விளையாட்டுத்தனமாக சொல்லிட்டேன், வைஜெயந்தி ஐபிஎஸ் படம் பார்த்து வரணும் அப்படின்னு. உண்மையிலேயே வந்து அது வந்து இப்போ எவ்வளோ நல்லா இருக்குது அப்படின்னா, நம்மளால் முடிஞ்சது ஒரு 2 பேருக்குனாலும் ஒரு ஆளுக்கு வந்து ஒரு நாளைக்கு உதவி பண்ண முடியுது. இப்போ அதே மாதிரி இப்போ மருத்துவக் கல்லூரி ஆய்வாளராக பணிக்கு சேர்ந்து ஒரு 8 மாதம் ஆகுது. 8 மாதத்தில் இது வரைக்கும் 60, என்னை பற்றி நானே சொல்லிக்கக்கூடாது, இருந்தாலும் ஒரு 60 அனாதை, கேட்பாரற்ற, அன்ஐடென்டிஃபைடு, அன்கிளைம்டு பாடிஸை வந்து அடக்கம் பண்ணியிருக்கேன். ஏன்னா வந்து யாருமே இல்லாதவங்கள, ஏன்னா பேப்பரில் உள்ளவங்களாம் பார்த்துருப்பீங்க. ஏன்னா வந்து அவங்களுக்கு கடைசியாக இப்போது ரீசெண்டாக லாஸ்ட் வீக்கு அடக்கம் பண்ணோம். அதில் வந்து அந்த அம்மாவுக்கு பால் ஊற்றும் போது என்னமோ தெரியல, கரெக்டாக அவங்க வாயை திறந்ததில் பிள்ளரை போயிடுச்சு. அப்போ அங்கே உள்ளவங்களாம் சொன்னாங்க, இந்த அம்மா கொடுத்து வச்ச அம்மாவா இல்லை நீங்கள் கொடுத்து வச்சவங்களா தெரியல அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எனக்கு வந்து இப்போ அம்மா அப்பா எங்கள் சாரு வரைக்குமே யாருமே இல்லை, எல்லாருமே இறந்துட்டாங்க. அதனால் வந்து இப்போ தஞ்சாவூருக்கு நான் முதல்ல வந்தது வந்து 2000 வந்து ஜாயின் பண்ணும்போது அக்கா வீட்டில் போய் நின்று தான் அண்ணன் தான் என்னை கூட்டிகிட்டு போய் விட்டாங்க தஞ்சாவூருக்கு. அதுக்கு முதல்ல நான் தஞ்சாவூருக்கு வந்தது 2 டைம் தான். ஒன்று வந்து 6th படிக்கும்போது டூருக்கு வந்தேன், 2வது வந்து அக்கா வீட்டு ஃபங்க்ஷனுக்கு வந்தேன். அன்போட சடங்கு வச்சுருந்தாங்க, அப்போ தான் வந்தோம். இன்னொருத்தவங்க ஆர்டிஓஸில் இருந்தேன். தஞ்சாவூர் தெரியாது. ஆனால் இப்போ வந்து தஞ்சாவூருக்கு வந்து கிட்டத்தட்ட 25 வருஷம் முடிஞ்சிடுச்சு, தெரியாத இடமே இல்லை. எனக்கு வந்து சப்போர்ட்டாக இருக்கிறது தஞ்சாவூர் மக்களும் இருக்காங்க. எல்லாத்துலேயும் மேலாக எங்கள் அக்கா, அண்ணன், அம்மா எல்லாருமே வந்து எனக்கு வந்து உடன் பிறந்தவங்க தான். எனக்கு யாரும் கூட பிறக்கல. இந்த வந்து 7 வருஷம் நான் ஆர்டிஓ ஆஃபீஸில் வேலை பார்த்தேன். அக்காவோட தமிழ் டைப்ரைட்டிங் வந்து கற்றுக் கொடுத்தது எங்கள் அக்கா தான். அதை வந்து போத் ஹையர் பாஸ் பண்ண வச்சதுக்கு காரணம் அக்கா தான். ஏன்னா நான் இங்கிலீஷ் மட்டும் தான் முடிச்சிருந்தேன், தமிழ் வந்து அவங்க லஞ்ச் டைமில் சொல்லிக் கொடுப்பாங்க. அதை வச்சு தான் இன்றைக்கி வந்து கம்ப்யூட்டரில் நம்ம அடிக்க முடியுது. உங்கள் எல்லோரும் இப்போ மலேசியா மேடம்லாம் நான் அப்பப்போ குரூப்பில் பார்ப்பேன், ஆனால் பேச தான் நேரம் இருக்காது. அது மாதிரி வந்து நம்ம சந்தோஷ் சார் பேர் என்ன, சந்தோஷ்குமார் ஆக்டர் சாரோட படமும் நல்லா பார்த்துருக்கேன். நம்ம அவங்க சாரோட ஃபாதர், நம்ம சார் வந்து லாஸ்ட் டைம் பார்த்துருக்கேன் அவங்கள, அந்த சாரை, நம்ம சாரு, இங்கே வந்திருக்க அனைவருக்கும் நினைச்சாலும் நீங்கள் எந்த உதவியாக இருந்தாலும் சரி, நான் அக்காவுக்கு மட்டும் சொந்த தங்கச்சியாக இருந்தாலும் உங்களுக்கு தங்கச்சி தான், ஒரு அம்மா தான், ஒரு அக்கா தான். அதனால் எந்த உதவியாக இருந்தாலும் நீங்கள் என்னிடம் தயங்காமல் கேளுங்க. அந்த சந்திப்பு குரூப்பில் வந்து நானும் இருக்கேன். நீங்கள் என்னை போட்டிங்கன்னா நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். நீங்கள் வெளியூரில் இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் சரி. உண்மையிலே வந்து இந்த பாடும் பறவைகள் வந்து இப்போ பாட்டு கேட்க முடியல, ஆனால் வந்து ஒரு மேடம் பாடுவாங்களே காலையிலங்காட்டி, அவங்க பேர் கலா மேடம், ரொம்ப நல்லாயிருக்கும் உங்கள் பாட்டு. உண்மையிலேயே நான் வந்து சில நேரத்தில் கேட்க நேரம் இருக்காது, நைட் ரவுண்ட்ஸில் போகும்போதெல்லாம் கேட்பேன். காலையிலே வந்து அக்கா கூட கலாய்ப்பாங்கன்னா, காலையிலே வந்துட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பேசுகிறது எல்லாமே கேட்பேன். நான் உங்கள் கூட தான் நான் இல்லை. அதனால் இருந்தாலும் என்னையும் உங்கள் பாடும் பறவைகள் சந்திப்பில் வந்து ஒரு சகோதரியை ஏற்றுக்கிட்ட அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச். திருமதி சந்திரா அவர்களுக்கு மேலும் மேலும் பல பதவி உயர்வுகளை பெற்று ஒவ்வொரு வருடமும் இந்த விழாவில் கலந்து கொண்டு நம்மை மகிழ்விக்க வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அவர்களுக்கு மீண்டும் ஒரு கரகோஷத்துடன் அவர்களுக்கு ஒரு விடை கொடுத்து அனுப்புவோம். மகேஸ்வரி டீச்சரோட பொண்ணு உமா ஆர்கிடெக்சர் ஒரே ஒரு பாட்டு மட்டும் உங்களுக்காக பாட போகிறாங்க. குட் ஆஃப்டர்நூன் ஆல். உங்கள் எல்லாரையும் பார்க்குறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நாடு விட்டு நாடு வந்து இப்படி ஒரு கெட் டுகெதர் பண்ணுறதை பார்த்தாலே ரொம்ப பெருமையாக இருக்குது. எங்கள் ஏஜ் குரூப்பில் இருக்கவங்க கூட உங்களை மாதிரி இந்த மாதிரி கெட் டுகெதர்லாம் பண்ணி நான் பார்க்குறது இல்லை. எல்லோரும் வந்து 10 இயர்ஸ்க்கு ஒன்ஸ் அந்த மாதிரி தான் மீட் பண்ணுவாங்க போல். நீங்கள் எல்லாம் இயர்லி ஒன்ஸ் மீட் பண்ணுறதை பார்க்கும்போது ரொம்ப பெருமையாக இருக்குது. ஆக்சுவலாக இது எப்போவுமே தொடரணும்னு என்னோடய வாழ்த்துக்கள் உங்கள் எல்லாருக்கும். மைசெல்ஃப் உமாதேவி, ஐம் ஆர்கிடெக்ட். நான் இப்போ ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன் தஞ்சாவூரில் ஆர்கிடெக்டாக.
ஒரு சின்ன பாட்டு மட்டும் பாடிக்கிறேன் உங்கள் குரூப்பில். அம்மா வந்து பாடுவாங்க, இடையில வந்து நான் டெய்லி எடுத்து பார்ப்பேன் குரூப்பில். ஆனால் பெருசாக பாட டைம் இருக்காது. மேரேஜ் ஆகி தஞ்சாவூர்லேயே செட்டில் ஆகிட்டேன். ஆனால் உங்கள் குரூப்பை பார்க்கும்போது அதில் இருக்க லிரிக்ஸ்லாம் எடுத்து எப்போயாவது குரூப்பில் பாடுவேன். எல்லாருமே ரொம்ப அருமையாக பாடுவீங்க. சரி, நான் ஒரு சாங் பாடிடுறேன். ஆப்பிள் பெண்ணே நீ யாரோ, ஐஸ்கிரீம் சிலையே நீ யாரோ, கண்ணில் தோன்றி மதையும் காணல் நீரோ, பூவின் மகளே நீ யாரோ, புன்னகை நிலவே நீ யாரோ, பாதிக்கனவில் மறையும் பறவை யாரோ, என்னை நீ பார்க்கவில்லை என்னுயிர் நொந்ததடி, பெண்ணே நீ போன வழியில் என்னுயிர் போனதடி, எங்கே ஓர் சாலை வளைவில் என் இன்பம் தொலைந்ததடி, அங்கே ஏன் நின்று கொண்டு என்னுயிர் தேம்புதடி, மின்னலை கண்டு கண்கள் மூடி கண்களை திறந்தேன் காணவில்லை, மின்னல் ஒளியை கையில் கொள்ள ஐயோ ஐயோ வசதி இல்லை, மின்னலை கண்டு கண்கள் மூடி கண்களை திறந்தேன் காணவில்லை, மின்னல் ஒளியை கையில் கொள்ள ஐயோ ஐயோ வசதி இல்லை, அழகே உன்னை காணாமல் அன்னம் தண்ணீர் தொடமாட்டேன், ஆகாயத்தின் மறுபக்கம் சென்றால் கூட உன்னை விடமாட்டேன், எங்கே ஓர் சாலை வளைவில் என் பிம்பம் தொலைந்ததடி, அங்கே ஏன் நின்று கொண்டு என் உயிர் தேம்புதடி, ஆப்பிள் பெண்ணே நீ யாரோ, ஐஸ்கிரீம் சிலையே நீ யாரோ, கண்ணில் தோன்றி மறையும் காதல் பீரோ, பூவின் மகளே நீ யாரோ, புன்னகை நிலவே நீ யாரோ, கண்ணில் தோன்றி மறையும் காணல் நீரோ. தேங்க்யூ. சந்திரா, திருமதி சந்திரா அவர்கள் ஒரு 4 லைன் பாடுங்க. 4 லைன், 2 லைனாவது பாடுங்க. என்னை திட்டிடாதீங்க. மன்னவன் பேரை சொல்லி மல்லிகை சூடிக்கொண்டேன், மன்மதன் பாடல் ஒன்று நெஞ்சிக்குள் பாடிக்கொண்டேன், சொல்லத்தான் எண்ணியும் இல்லையே வார்த்தைகள், அந்தியும் வந்ததால் எனக்கு மறந்து போச்சு, மாலை சூடி மஞ்சம் தேடி, மாலை சூடி மஞ்சம் தேடி, காதல் தேவன் சந்நிதி கன கன கன, சின்ன சின்ன வண்ண குயில் கொஞ்சி கொஞ்சி கூதம்மா, புரியாத ஆனந்தம் புதிதாக ஆரம்பம், புரியாத ஆனந்தம் புதிதாக ஆரம்பம், காத்தோடும் கல்முத்து நானா நானா. மறந்துடுச்சு. அருமையாக பாடிய சந்திராவிற்கு ஒரு இல்லை இல்லை நல்லா தான் இருக்குது, குரல் நல்லா தான் இருக்குது, அதெல்லாம் கிடையாது, குரல் நல்லா தான் இருக்குது. நீ தான் குரூப்பில் சேர்ந்துட்டு பாடுற நேரம் இல்லை என்ன சொன்னால் உன்னை ரிமூவ் பண்ணி வச்சு, அதனால் வருத்தப்படாமல் அதான் அதனால தான் சந்திப்பு குரூப்பில் சேர்த்து விட்டுருவேன். வேற டென்ஷன் வந்துருச்சு. ஓகே, நன்றி. தேனிலா தேய்ந்து தேய்ந்து வளரலாம், மனதில் தோன்றும் கவிதை கோடு மாறுமோ, ராகங்கள் 100 பாவங்கள் 100, என் பாட்டும் உன் பாட்டும் ஒன்றல்லவோ, 1000 மலர்களே மலருங்கள், அமுத கீதம் பாடுங்கள் பாடுங்கள், காதல் தேவன் காவியம் நீங்களோ நாங்களோ, நெருங்கி வந்தே சொல்லுங்கள் சொல்லுங்கள், கோடையில் மழை வரும் வசந்த காலம் மாறலாம், எழுதி செல்லும் விதியின் கைகள் மாறுமோ. ராகதேவன் சொல்லும் பூர்வ ஜென்ம பந்தம், நீ யாரோ
கொடுப்பதோ ஆயிரம் மலர்களை மலருங்கள். குத்தாட்டு பாட்டு ஆடுறீங்களா? கோடை காலத்து தென்றல் குளிரும் பௌர்ணமி திங்கள் வாடை காலத்து ஊஞ்சல். யாரும் ஆடவே மாட்டேங்கிறீங்க, பாட்டு மட்டும் தான் பாடுவீங்களா? யாரு வாங்க, நீங்க தான் அரேஞ்ச் பண்ற வரைக்கும் ஓகே சொல்லிட்டீங்கல்ல. அமைத்து பூவை உன்னை அணைத்தால் கதகதப்பு துடி துடிப்பு, இது கல்யாண பரபரப்பு. காதல் வைபோகமே காணும் நன்னாளிலே வானில் ஊர்வலமாய் ஜோடி கிளிகள் கூடி இணைந்து ஆனந்த பண்பாடுதே. எண்ணம் என்னென்ன வண்ணம் இளமை பொன்னென்று மின்னும் எங்கும் ஆனந்த ராகம் புதுமோகம் தருகும் மேகலை பாடிடும் நியூஸ் சாங்கா? நியூஸ் சாங் என்ன பண்ணலாம்? இந்த நியூஸ் பாங்க 4 மணி மலையூர் நட்டமே வட்டகோட்டை நட்டமே தஞ்சாவூர் ரசாக தாராளமா தந்தாங்க ரசப்பட்டு மம்பட்டியா மம்பட்டியா திம்பிட்டியா மம்பட்டியா திரும்பி மட்டும் காட்டிக்கல, ஒவ்வொருத்தர்கிட்டையும் எப்படி அதே மாதிரி இருந்துச்சானா எல்லா கேஸையும் கண்டுபிடிக்க முடியும். அதே மாதிரி அப்படியே மாறிடுறாங்க. தேங்க்யூ தேங்க்யூ. இல்லை இல்லை, இந்த ஒரு நாள் வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ண வாய்ப்பு கொடுத்தா உங்களுக்கு தான் நான் நன்றி சொல்லணும். ஏன்னா வந்து நாங்கள் வந்து தனியாக பெண்கள் தினத்தில் வந்து தனியாக கொண்டு போய் விளையாடும் போது எங்கள் இன்ஸ்பெக்டர்ஸ் டிஎஸ்பிலாம் துரத்தி விட்ருவோம். அவன் போய் கேட்பாங்க,
Thank you.